சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் ரம்யஜா மாத்ரயோகீந்திர பாதரேகாமயம் சதா ததாயத்தாத்மசத்தாதிம் ராமானுஜமுனிம் பஜே லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहनस्तनिधराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये குலச்சுரிசங்கை மாயன் செவ்வாயின் குணம் வினவும் சீலத்தனல் தென் திருமல்லிநாடு செழுங்குழல் மேல் மாலை தொடைத்தன்னரங்கற்கேயும் மதிப்புடைய சோலை கிளியவள் தூயனற்பாதம் துணை நமக்கே. எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ சில்லன் நடையேல் மின்னங்கமீர் போதருகின்றேன் வல்லே உன் கட்டுரைகள் பண்டே முன் வாயெறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்னவே உடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்னானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோ ரெம்பாவாய். வல்லானை கொன்னானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாட ஏலோ ரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீயற்பதியான எம்பெருமான் பெரிய பெருமானின் பரம கருணையாலும் ஆழ்வார் ஆச்சாரியர்களின் திவ்ய அனுகிரகங்களாலும் நாம் அனுபவித்து பயன்பெற்று வருகின்ற திருப்பாவை மகோத்சவத்திலே உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் புகின்னான் என்று எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் என்று ஒரு பெண்ணை அழைத்து அந்த பெண் பிள்ளையையும் இந்த கோஷ்டியிலே சேர்த்து கொண்டு அடுத்தாற் போலே வயதில் மிக்க இளையவளாய் மற்றவர்கள் எல்லோரை காட்டிலும் வயதில் சிறியவளான ஒரு பெண் பிள்ளை, வார்த்தை பேசுவதிலே வல்லவள், நயமாக பேசக்கூடியவள், தாசத்துவமாகிய ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் பொருந்தினவள், வினயமானவளான ஒரு தோழியை அழைக்கிறார்கள். எல்லே இடங்கிளியே இன்னும் உறங்குதியோ என்று அழைக்கிறார்கள். திருவாய்ப்பாடியிலே 5 லட்சம் குடிப்பெண்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்காமல் தமக்கு கிடைத்த உயர்ந்த வஸ்துவை அனைவரும் சேர்ந்து அனுபவித்து பயன்பெறும் வண்ணம் பொதுவான ஒரு உயர்ந்த புத்தியை உடையவர்கள், நல் ஞானத்தை உடையவர்கள். அப்படிப்பட்ட குணநலன்களை உடையவர்கள் இந்த பெண் பிள்ளை வீட்டு வாசலுக்கு வந்து எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ என்று அழைக்கிறார்கள். இந்த சிறுமியானவள் எம்பெருமானிடத்திலே மிகுந்த வாத்சல்யம் உடையவள். எம்பெருமானிடத்திலே எப்படி வாத்சல்யம் உடையவளாய் திகழ்கிறாளோ, எம்பெருமானிடத்திலே எப்படி பக்தி உடையவளாய் திகழ்கிறாளோ, அதுபோல பாகவதாரிடத்திலேயும் மிகுந்த பக்தி உடையவளா. மெய் அடியார் ஈட்டம் கண்டிடக் கூடுமே அது காணும் கண் பயனாவதே என்ற ஒரு கொள்கை உடையவள். அடியாரடியார் தம் அடியாரடியார் தமக்கு அடியார் அடியார்தம் அடியோங்களே என்று
பாகவத சேஷத்துவத்தை விரும்பக்கூடியவளான பெண். பாகவதாளிடத்திலே மிக உயர்ந்த பக்தியும் சிரத்தையும், அடியார்களுக்கு அடிமை செய்ய வேணும் என்பதான உயர்ந்த நோக்கமும் உடைய பெண் பிள்ளையாம். இந்த பெண் பிள்ளையானவள் இவர்கள் முன்னதாக பலரை அழைத்து எழுப்பி அழைத்தார்களே, அந்தந்த திருமாளிகைகளில் அந்தந்த பெண் பிள்ளைகளை அழைப்பதற்காக பாடிய பாசுரங்களை, பாடிய விருத்தாந்தங்களை, ராமகாதையை, கிருஷ்ண வைபவங்களை கேட்டு கேட்டு ஆனந்தமடைந்து மனதிலே ரமித்துக் கொண்டிருந்தாளாம். சீர்மல்கும் வாய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள் கண்ணனம்பெருமானை பிரிந்தால் தரிக்க மாட்டாதவர்கள். எம்பெருமானை பற்றின ஒரு திருநாமத்தை சொன்னால் அந்த நாமத்திற்கான பெருமையை, வைபவத்தை, கீர்த்தியை நினைத்து பார்க்கக்கூடிய புத்தி உடையவர்களாம். அப்படி பெண் பிள்ளை கோஷ்டியிலே மிகவும் சிறந்த பக்தி உடையவள், வினயமுடையவள், பணிவானவள். இந்த பெண் பிள்ளை இந்த தோழிகளுடைய நல்வார்த்தைகளை கேட்டு கேட்டு ரமித்திருந்தாளாம். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ என்ற வார்த்தையை கேட்டவுடன் சில்லென்று அழையேல் மின் நங்கவீர் போதருகின்றேன். நான் உறங்கவில்லை, நான் எப்பொழுதோ துயில் எழுந்து விட்டேன், உங்கள் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறேன், என்னை இன்னும் உறங்குகிறாயோ என்று அழைக்காதீர்கள், சில்லென்று அழையேல் மின் நங்கவீர் போதருகின்றேன் என்று பதில் சொன்னாளாம். மற்ற பெண் பிள்ளைகள் பதில் கூறாமல் இருக்க இவளோ முந்திக்கொண்டு பதில் சொன்னாளாம். சில்லன் அடையேல் மின் நங்கவீர் போதருகின்றேன். இந்த வார்த்தையை கேட்டவுடன் அழைத்த பெண்கள், எழுப்ப வந்த பெண்கள், வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். உன்னுடைய வார்த்தையை நாங்கள் அறிவோம், உன்னுடைய பேச்சு திறமையை நாங்கள் அறிவோம். வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். நீ வாய்ச்சொல்லில் சிறந்தவள், வார்த்தையாலே எல்லோரையும் மயக்கக்கூடியவள். ஒரு வார்த்தை சொன்னால் பல அர்த்தங்கள் பொதியும்படி வார்த்தையிலே நளினம் உடையவள் என்று கொண்டாடினார்களாம். அதற்கு அழைக்கப்பட்ட பெண் பிள்ளையானவள், வல்லீர்கள் நீங்களே, நானேதான் ஆயிடுக. நீங்கள் அல்லவா சிறந்தவர்கள், நீங்கள் அல்லவா பெரியவர்கள், நீங்கள் அல்லவா எம்பெருமானுடைய வைபவங்களை கூறுவதிலே சாமர்த்தியம் மிகுந்தவர்கள் என்ற பொருள்படும்படி வல்லீர்கள் நீங்களே, நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய, எல்லாரும் போந்தாரோ, எல்லாரும் வந்துவிட்டார்களா, அனைவரும் வந்துவிட்டார்களா என்று ஒரு கேள்வி கேட்டாளாம் இந்த சிறிய பெண் பிள்ளையானவள். ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய, நீ வார்த்தை அழகாக பேசுகிறாய், எளிமையாக பேசுகிறாய், இனிமையாக பேசுகிறாய், சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை என்பார்கள், அதுபோல நீ பேசுகிறாய். அதற்கு மறுமொழியாக எல்லாரும் போந்தாரோ, எல்லாரும் வந்துவிட்டார்களா என்று கேட்டாலாம் இந்த பெண் பிள்ளை. அதற்கு அழைக்க வந்த தோழிகள், போந்தார் போந்தெண்ணிக்கொள், எல்லாரும் வந்துவிட்டார்கள், மிக இளையவளான உன்னுடைய வருகைக்காக உன் திருமாளிகை வாசலிலே காத்து கொண்டிருக்கிறார்கள். கிருஷ்ணானுபவமாகிய உயர்ந்த தடாகத்திலே நீராடுவதற்காக கோஷ்டியாக புறப்பட்ட இந்த பெண் பிள்ளைகள் நீ வரவில்லை என்பதை அறிந்து உன் வீட்டு வாசலிலே உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். போந்தார் போந்து எண்ணிக்கொள்.
நீ வேண்டுமானால் வந்து பார், வந்து தெரிந்து கொள்வாயாக, எல்லோரும் வந்துவிட்டார்களா என்பதை அறிந்து கொள்வாயாக என்று பதில் சொன்னார்களாம். இந்த இளையவளுக்கு ஒரு ஆசை. பெரியவர்களான இந்த தோழிகள் பேசக்கூடிய கிருஷ்ண வைபவத்தை கேட்டு ஆனந்தம் அடைய வேணும், எம்பெருமானுடைய கீர்த்தனங்களை கேட்டு சந்தோஷப்பட வேணும் என்று அவா மிகுந்திருந்தாளாம். எல்லே இளங்கிளியே என்ற பாசுரமானது ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய ஸ்வரூப ரட்சணத்தை காட்டக்கூடிய பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்வேசும் நங்காய் என்று வாய்ச்சொல்லில் சிறந்தவளான ஒரு தோழியை அழைத்த இவர்கள் இந்த வீட்டிற்கு முன் வீடு முன் திருமாளிகையான மிக உயர்ந்தவளான ஒரு தோழியின் திருமாளிகை வாசலில் நின்று அந்த தோழியை அழைக்கும் பொழுது சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட வேண்டும் என்று கூறினார்கள். சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். திருநறையூர்னு ஒரு திவ்ய தேசம் இருக்கு. பெருமாள் நரையூர் நம்பி. திருக்குறுங்குடி பெருமாளுக்கு அழகிய நம்பின்னு பேரு. திருக்கோஷ்டியூர் பெருமாளுக்கு கேசவ நம்பின்னு பேரு. திருமாலிரும் சோலை பெருமாளுக்கு சுந்தர நம்பின்னு பேரு. திருநறையூர் பெருமாள் நரையூர் நம்பி. மான்கொண்டதோல் மார்பில் மாணியாய் மாவலிமன் தான் கொண்டு தாளால் அளந்த பெருமானை தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானை நான் சென்று நாடி நரையூரில் கண்டேனே என்பர் திருமங்கையாழ்வார். அந்த பெருமாள் 2 திருக்கரங்களிலே சங்கு சக்கரங்களை ஏந்தி நிற்பார். மற்ற திவ்ய தேசத்து எம்பெருமான்களைப் போலல்லாமல் 2 திருக்கரங்கள் மூலவருக்கு. திருவல்லிக்கேணியில பார்த்தசாரதி எம்பெருமான் இருக்கா, 2 திருக்கரங்கள். மானுஷ வாசுதேவன். மானுஷ வாசுதேவன். சுமதின்னு ஒரு மகாராஜா இருந்தான். தொண்டைமான் சக்கரவர்த்தியுடைய திருவம்சத்திலே அவதரித்தவன் அந்த ராஜா. ராஜாக்கள் பெரும்பாலும் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருந்திருக்கா. ஏன்னா அவர்களுக்கு மந்திரிகளாக திகழ்ந்தவர்கள், வழிகாட்டிகளாக திகழ்ந்தவர்கள், நல்ல ஞானம் மிகுந்தவர்களாக இருந்திருக்கா. உயர்ந்த தத்துவங்களை உணர்ந்து அறிந்து கரை கண்டவர்களாக இருந்த மகான்கள் அந்த ராஜாக்களுக்கு அனுகூலமான விஷயங்களை சொல்லியிருக்கா. எது தர்மமோ தர்மத்தை சொல்லுவார். ஆதிசங்கரர் பரம வைஷ்ணவர்னு சொல்லிட்டு வந்தோம். விஷ்ணுபரத்துவத்தை ஆணித்தரமாக ஒப்புக்கொண்டவர் ஆதிசங்கரர். தேவதாந்தர் பஜனம் கூடாதுன்னு சொன்னவர் ஆதிசங்கரர். அவருடைய கராவலம்ப ஸ்தோத்திரத்திலே ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபாணே போகீந்திர போக மணிரஞ்சித புண்ணியமூர்த்தி யோகீசா சாஸ்வதா சரண்யா பவாப்தி போதா. யோகீசா சாஸ்வத சரண்ய பவாப்தி போதா. யோகீசன், யோகிகளுக்கு தலைவன், ஒப்பற்ற ஒருவன், சாஸ்வதமானவன் கொண்டாடுறார். அழகிய சிங்கர் நரசிம்ம பெருமாளை. அடுத்த பாசுரத்திலே விஷ்ணு பரத்துவத்தை ஸ்பஷ்டமாக நிரூபணம் பண்றார் ஆதிசங்கரர். தான் ஒரு வைஷ்ணவன் காட்டுறார். பிரம்மேந்திர ருத்ர மருதர்க்க கிரீட கோடி சங்கட்டிதாங்க கமலாமர காந்தி காந்தா
பிரம்மா, இந்திரன், ருத்ரன், மருட்கள், அஷ்டவசுக்கள், சகல தேவர்களும் தங்களுடைய துக்கங்களை போக்கிக் கொள்ள, தங்களுடைய கஷ்டங்களை போக்கிக் கொள்ள எம்பெருமான் நரசிம்மன் திருவடிகள்ல விழுந்து சரணாகதி பண்றாளாம். தங்களுடைய சிரசை நரசிம்மருடைய திருவடிகளிலே சமர்ப்பித்து சரணாகதி பண்ணினார்கள் அப்படிங்கிறார் ஆதிசங்கரன். பிரம்மேந்திர ருத்ர மருதர்க்க கிரீட கோடி சங்கட்டி தாங்கிரி கமலாமல காந்தி காந்தா லட்சுமி ரசத்குல சரோர்க ராஜகம்சா, லட்சுமி ரசத்குல சரோர்க ராஜகம்சா, ராஜகம்சா லட்சுமி சிம்மா மம தேகி கராவலம்பம். பிரம்மா, ருத்ரன், இந்திரன், 33 தேவர்களும் சர்வேஸ்வரனான எம்பெருமான் நரசிம்ம பெருமாள் திருவடிகளிலே சரணாகதி பண்ணி தங்களுடைய தோஷங்களை போக்கிக் கொண்டார்கள். அப்போ அமலன், நிமலன், அமரநாதிபிரான் அடியார்க்கண்ணை ஆட்படுத்த விமலன், விண்ணவர் போல் விரையார் மொழி வேங்கடவன், நிமலன், நின்மலன், நீதிவானவன்கிறாரே திருப்பாணர். தோஷமே இல்லாதவன் சர்வேஸ்வரனான எம்பெருமான் ஒத்தந்தான். தன்னை சரணாகதி பண்ணினவர்கள் தோஷத்தை அழித்து ஒழிக்க கூடியவன் சர்வேஸ்வரனான எம்பெருமான் ஒத்தந்தான். அவன் ஒத்தந்தான் தோஷமே இல்லாதவன். மற்றவ அத்தனை பேருக்கு தோஷங்கள் உண்டுங்கிறார் ஆதிசங்கரன். பிரம்மேந்திர ருத்ர மருதர்க்க கிரீட கோடி சங்கட்டிடாங்கிரி கமலாமல காந்தி காந்தா லட்சுமி லதக்குல சரோர்க ராஜகம்சா லட்சுமி சிம்மா மம தேகி கராவலம்பம் என்று சரணாகதி பண்ணினார்கள் அப்படின்னு காட்டுறார். அப்ப சர்வேஸ்வரன் ஒருவன் தான் தோஷம் இல்லாதவன், பிறப்பற்றவன், இறப்பற்றவன், சாஸ்வதமானவன், நித்தியமானவன், சத்தியமானவன்கிறார். அப்படிப்பட்ட பெருமாள் திருவேங்கடமாமலையில் திருவேங்கடமுடையாரா இருக்கார். சதுர்புஜங்களோடு கண்டகான் சக்கரவர்த்திக்கு நல்ல ஆச்சாரியர்கள் நல்ல வழிகாட்டில் கிடைச்சிருந்தா, தோஷமில்லாதவர்களான பெரியவர்கள் பக்தாத்மாக்களுக்கு நல்ல வழி காட்டக்கூடியவன் தான் ஆச்சாரியர். தோஷமே இல்லாத வழியை காட்டக்கூடியவன் தான் ஆச்சாரியன். தனக்கு தோன்றியதே சத்தியம் என்று காட்டக்கூடியவர்கள் தன்னை நம்பினவாட குழியில தள்ளக்கூடியவான் அர்த்தம். சர்வேஸ்வரன் எம்பெருமான் சத்தியமானவன், நித்தியமானவன், சாஸ்வதமானவன் தர்மத்தை சொல்லணும். சகல வேதங்களும் வேதாந்தங்களும் பிரம்மம் 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 பரம்பொருள் பரம்பொருள் என்று யாரை குறிப்பிடுகின்றன என்றால் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனையே குறிப்பிடுகின்றன. ஏகோகவை நாராயண் ஆசித் ஒரு வார்த்தை போருமே, ஒரே வார்த்தை. ந பிரம்மா ந ஈசானகா, பிரம்மனும் இல்லை சிவனும் இல்லை, சாஸ்வதமான ஒருவன் எம்பெருமான் ஒருவனே இருந்தான் அப்படின்னு சொல்லும் போது மற்றவர்கள் எல்லோரும் படைக்கப்பட்டவர்கள்னு தெரியுது. மற்றவர்களுக்கு பிறவி ஒன்று உண்டுன்னு தெரியறது. பிறவி என்று ஒன்று இருக்குமேயானால் அவளுக்கு வாழ்வு உண்டு. பிறவி வாழ்வு என்று ஒன்று இருக்குமேயானால் அவளுக்கு முடிவுன்னு ஒண்ணு உண்டுன்னு தெரியுது. மரணம்ங்கிறது உண்டு. அதுபோல இந்த நமுசி அவனுடைய அப்பன் மகாபலி வாமனனாக வந்த பெருமாளுக்கு தானம் கொடுக்கிறான். என்னிது மாயன் என் அப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டு அளவாய். என்னப்பா அக்கிரமமா இருக்கு, என்ன அக்கிரமமா இருக்கு? நீ தானம் கேட்க வரும்போது குள்ளமான உருவத்தோட வந்தியேப்பா, தானம் கேட்க வரும்போது ஒரு குட்டையான உருவத்துல நீ வந்த. எங்க அப்பா உன்னுடைய உருவத்தை பார்த்து தானம் கொடுக்கிறேன்னு ஒத்துண்டார். அவர் தாரை வார்க்க ஆரம்பிச்ச உடனே கிடு கிடு கிடுன்னு வளர ஆரம்பிச்சுட்டியே, இது என்ன நியாயம், என்ன மாயத்தன்? என்னிது மாயம் என் அப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே
கொண்டு அளவாய். நீ எப்படி வந்தியோ அப்படி அளந்துக்கோ. பெருமாள் சொன்னார், ஏப்பா நீ பிறக்கும் போது இப்படியா இருந்த, சின்ன குழந்தையா இருந்த சிசு. நம்ம பார்க்கிறோம், குழந்தை ஜஸ்ட் பார்ன் பேபி, சின்ன குழந்தையா இருக்கு, 2 உள்ளங்கையில தாங்கலாம். 1 மாசத்திலே கொஞ்சம் வளர்றது, 6 மாசத்திலே குப்புத்துக்கிறது, 8 மாசத்திலே தவழறது, 1 வயசுல மெதுவா எந்திருந்து தளர் நடக்கிறது, 1.5 வயசுல கொஞ்சம் வேகமா நடக்கிறது. பரிணாம வளர்ச்சி உண்டோ இல்லையோ? உனக்கும் பரிணாம வளர்ச்சி உண்டு. பிறந்த உடனே எப்படி அப்படியேவா மறுநாள் இருந்த, 3ஆம் நாள் இருந்த, 10ஆம் நாள் இருந்த, நீ வளர்ந்தியோ இல்லையோ? உன்னுடைய வளர்ச்சி விகிதம் ரொம்ப மெதுவா நடந்தது. என்ன பண்றது? என்னுடைய வளர்ச்சி கிடுகிடுன்னு வளர்றேன், நான் என்ன பண்ண முடியும்? பெருமாள் சொன்னார், உன்னுடைய வளர்ச்சி விகாரம் இருக்கு, என்னுடைய வளர்ச்சிக்கு விகாரம் இருக்கு. பிறந்த போது எப்படி இருந்த அப்படியா இருந்த நீயும் வளர்ந்த, நானும் வளர்ந்தேன். நீ ரொம்ப மெதுவா வளர்ந்த, நான் வேகமா வளர்ந்து விட்டேன். அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? என்னது மாயம் என்னப்பன் அறிந்தேன் முன்னைய வண்ணமே கொண்டு அளவாய் என்ன. அப்படியும் இந்த பெருமாள் கேட்கல. ஓரடியாலே கீழ் உலகங்களை அளந்து கொண்டால் மற்றோர் அடியை மேல் உலகங்கள் அழைப்பதற்காக நீட்டினான். இவன் இந்த நம்சிப்பை தடுத்தான், திருவடி இருக்க பிடிச்சுட்டான், கட்டிட்டான், அளக்க முடியாதபடி. அவன் ஒரு வினயத்தோடு அந்த திருவடியை பிடிச்சிட்டான்னா அவனுக்கும் பெருமாள் உபகாரம் பண்ணியிருப்பார். பெருமாள் திருவடியை தொட்டாச்சுன்னா பெருமாள் தோத்து போயிடுவார். அதனாலதான் உலகத்தை அளப்பதற்கு முன்பு மகாபலியிடத்திலே தானம் கேட்கும் போது சர்வ ஜாக்கிரதையா பெருமாள் வார்த்தையை பிரயோகம் பண்ணார். சர்வ ஜாக்கிரதையா கேட்டார், என்னுடைய பாதத்தால் யான் அளப்ப மூவடிமண் மன்னா தருக. ஏ மகாபலி, ஏ சக்கரவர்த்தி, எனக்கு 3 அடி மண் கொடு என்று மட்டும் கேட்கலையே. என்னுடைய பாதத்தாலே 3 அடி மண் கொடுன்னு மட்டும் கேட்கலையே. என்னுடைய பாதத்தால் நானே அளந்து கொள்ளும்படி 3 அடி மண் கொடுன்னு தான் கேட்டார். சர்வ ஜாக்கிரதையா பேசுவார் பெருமாள். மற்றவாள்லாம் வார்த்தை பேசிட்டு மாட்டிப்பா. ஒரு அசுரன் சிவபக்தன் தன்னுடைய தெய்வத்தை நினைச்சுட்டு தபசு பண்ணினான். பரமேஸ்வரன் அந்த பக்தனுடைய தபசிலே மயங்கி காட்சி கொடுத்தான். ஏ பக்தா, தபசு பண்ணியேப்பா, கடுமையான தபசு, உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தரேன். அந்த பக்தன் கேட்டான், ஹே பிரபு பரமேஸ்வரா, நான் யார் தலையில கை வைக்கிறேனோ அவ அந்த இடத்துல எரிஞ்சு போயிடணும். எப்படிப்பட்ட நல்ல புத்தி பாருங்க. யார் தலையில கை வைக்கிறேனோ அவ அங்கேயே அழிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட வரத்தை கொடு. பாவம், நல்ல ஸ்வபாவம், யார் எதை கேட்டாலும் கொடுத்துடுவார், கொடுத்துட்டு மாட்டின்றுவார். கொடுத்துட்டார். அப்படியா, என்னுடைய பக்தனாச்சே, நீ கடுமையான தபசு பண்ணியேப்பா, தலைகீழ் தொங்கிட்டு தபசு பண்ண, பட்னி கிடந்த, எவ்வளவு கடுமையான தபசு, கொடுத்துட்டேன். யார் தலையில கையை வைக்கிறோ அவ எரிஞ்சு போயிடுவான். அந்த பக்தன் ரொம்ப நல்லவன், கொஞ்சம் கூட பொறுமை கிடையாது. உடனே பரீட்சை பண்ணி பார்க்கணும் தோணிடுத்து. இங்க வாரும், உம்ம தலையை காட்டு, கையை வைக்கிறேன். என்னது என்யா, நான் தானப்பா வரம் கொடுத்தேன் உனக்கு அப்படின்னார் பரமேஸ்வரன். நல்ல சுபாவம், கேட்டதை கொடுத்துடுவார். இந்த பெருமாள் பொல்லாதவர் எதை கேட்டாலும் சோதிச்சுதான் கொடுப்பார், பரீட்சை பண்ணி பார்ப்பார். பிரகலாதனை என்ன பாடுபடுத்தினார், என்ன பாடுபடுத்தினார் பிரகலாதனை, சோதிச்சுதான் கொடுப்பார். கொடுத்துட்டாருன்னா அது வளர்ந்துட்டே இருக்கும். யாருக்கு எது தேவைங்கிறது பெருமாளுக்கு தெரியும், எவ்வளவு தேவைங்கிறது தெரியும், எதற்காக தேவைன்னு தெரியும், எந்த ரூபத்துல தேவைன்னு தெரியும், எப்போ தேவைன்னு தெரியும். அப்படிப்பட்ட பெருமாளாச்சே. பெருமாளிடத்திலே அதை கொடு இதை கொடுன்னு கேட்கப்படாது. எம்பெருமானே எனக்கு அதை கொடு, கொடுத்துடுவான். பெருமாளை எனக்கு ஒரு கார் கொடு, கொடுத்துடுவான். பெருமாளை எழுத்த வீட்டுக்காரர் 2 கார் வச்சுட்டு இருக்காரு, எனக்கு 4 கார் கொடு, கொடுத்துடுவான். பெருமாளை அவனுக்கு 2 வீடு இருக்கு, எனக்கு 4 வீடு கொடு, கொடுத்துடுவான். அதுவா பெருசு? அதை கொடு இதை கொடுன்னு கேட்கப்படாது.
கேட்கவே கூடாது. ஒரு விஷயத்தை கேட்காமல் இருக்கக்கூடாது. இந்த பரமேஸ்வரன் தன் பக்தன் கேட்ட உடனே வரத்தை கொடுத்துட்டான். அவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கல, தன் பக்தன் கேட்டான், கொடுத்துட்டான். அந்த பக்தன் ரொம்ப நல்லவன். பரமேஸ்வரனை கூப்பிட்டான், இங்க வா, உன் தலையை காட்டு, தலையில கையை வச்சு பார்க்கிறேன், நீ கொடுத்த வரம் சத்தியமா அல்லது அசத்தியமானு பார்க்கணும், பரீட்சை பண்ணி பார்க்கணும், கொண்டா தலையை கொண்டா, குனி. ஒருவேளை இவன் தலையை காமிச்சு அவன் கையை வச்சிருந்து இவன் பஸ்மமாயிருந்தால் இவருக்கு மரணம்னு அர்த்தம். பயம் வந்துடுத்து, மரண பயம் வந்துடுத்து. தலையை காமிச்சு கையை வச்சு அந்த அவன் பஸ்மமாக இல்லைன்னா கொடுத்த வார்த்தை பொய்னு ஆயிடும், கொடுத்த வரம் பொய்யாயிடும். சத்தியம் தவறினா வாழ்ந்து பிரயோஜனம் கிடையாது. எப்படி இருந்தாலும் மாட்டின்ட்டார் பாவம், தப்பிக்கணுமே. அவர் ஓட இவன் துரத்த, அவர் ஓட இவன் துரத்த, ஒரே ஜீவ மரண போராட்டம். அவனாவது வேற யார் தலையிலையாவது கை வைக்கப்படாதா? வரம் கொடுத்தவன் தலையிலேயே கை வைக்கணுங்கிற அப்படிப்பட்ட பக்தன். பெருமாள் அப்படி கிடையாது. நீ என்ன தபசு பண்ணாலும் சரி, பரீட்சை பண்ணி பார்த்துப்பார், பிழிஞ்சி பிழிஞ்சு 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 சக்கையாக்கிடுவார். அப்படியும் அவனை பரீட்சை பண்ணி சோதிச்சு கடைசியா தன்னையே கொடுத்துடுவார். அப்படிப்பட்ட எம்பெருமான். உடனே பெருமாள் இப்படி ஒரு ஆபத்து மகேஸ்வரனாருக்கு வந்துடுத்தேன்னு சொல்லி மோகனாவதாரம் பண்ணி, இங்க வாப்பா அசுரா, நீங்க எவ்வளவு அழகா இருக்க, நான் நடனம் ஆடுறேன், என்ன மாதிரி நீ நடனம் ஆட தெரியுமா அப்படின்னு அவனை வழிமறிச்சு கேட்கிறார். அவன் பார்த்தான், நன்னா நடனம் ஆடுவேனே நான் அப்படின்னா, நான் நடனம் ஆடுவதை போல நீ நடனம் ஆடணும் என்று சொல்லி இந்த மோகினியாக வந்து பெருமாள் நடனம் ஆடி தன் தலையில கையை வச்சுக்கின்றார். அந்த அசுரனும் அந்த மோகினியை பார்த்துட்டபடியே தன் தலையில கையை வச்சிருந்தார். அப்படியே எரிஞ்சு போயிட்டான், பஸ்மமாயிட்டான். அப்படித்தான் வரம் கொடுக்க தெரியாமல் கொடுத்தவாளை பெருமாள் காப்பாற்றினார். அதுபோல இந்த எம்பெருமான் சோதனை பண்ணித்தான் கொடுப்பான். அவனிடத்திலே அதை கொடு இதை கொடுன்னு கேட்க வேண்டிய தேவை கிடையாது. ஒரு விஷயத்தை கேட்காமல் இருக்கக்கூடாது. சுமதிங்கிற மகாராஜா நல்ல சத்தியவான், தொண்டைமான் சக்கரவர்த்தி பரம்பரையில் வந்தவன். திருமலைக்கு போறார். ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடே, வைகுண்டத்தை வெறுத்துப்பட்டு பெருமாள் சுவாமி புஷ்கரணி கரைக்கு வந்தார். வைகுண்டத்தை வெறுத்துட்டா வைகுண்டத்தை காட்டிலும் சிரேஷ்டமானது சுவாமி புஷ்கரணி. அங்க வந்து பெருமாள் தபசு பண்றார், நிற்கிறார், சங்கு சக்கரங்களோடு நிற்கிறார். திருவேங்கடமுடையான் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து வரும்போது சங்கு சக்கரங்களோடு வந்தார். நெத்தியில திருமண்காப்பு, சபாத ஊர்த்த புன்ற சகிதம், பாதத்தோடு கூடிய ஊர்த்தமன்றத்தோடு தான் பெருமாள் வந்தார். வெங்கடாச்சல புராணம் சொல்றது, பல 1000 வருஷங்களுக்கு உட்பட்ட புராணம் சொல்றது. திருவன்காப்பு பல 1000 வருஷங்களுக்கு முன்பே இருந்திருக்கு. ரிக்வேதத்திலே ஊர்த்தமன்ற லட்சணம், திருவன்காப்பு பத்தின லட்சணம் வருது. யஜுர்வேதத்திலே திருவன்காப்பு பத்தின லட்சணம் வருது. ஸ்வேத மிருத்திகா. ஆழ்வாரும் சொல்றார், 5000 வருஷங்களுக்கு முன்பு அவதரித்த ஆழ்வாரும் சொல்றார். ஏதோ ராமானுஜர் வந்தார், எல்லாரும் நெத்தியில நாமத்தை போட்டாரு, சில பேர் உளறின்னு இருக்கா. நெற்றியுள் நின்று என்னையாலும் நிறை மலர் பாதங்கள் சூடி கற்றை துழாய் முடிக்கோர கண்ணபிரானை தொழுவார். யார் யாரெல்லாம் நெத்திர 2 பாதங்களாகிய திருமண்காப்பை தரித்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சிரசிலே கண்ணபிரானை தொழக்கூடிய பரம பாகவதோத்தமர்கள் அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் சிரசிலே ஒற்றை பிறை அணிந்தானும். ஒற்றை பிறை அணிந்தவன்னா பரமேஸ்வரன். ஒற்றை பிறை அணிந்தானும் நான்முகனும் இந்திரனும்
மற்றை அமரரும் எல்லாம் வந்து எனது உச்சி உளானே. இந்த திருவடிகளை, இந்த பாத முத்திரைகளை சேவிப்பதற்காக யார் யாரெல்லாம் காத்துருக்காளாம்? பரமேஸ்வரன் காத்துருக்கார், சதுர்முகனான பிரம்மா காத்துருக்கார், இந்திரன் காத்துருக்கார், 33 தேவர்கள் காத்துருக்காளாம் இந்த திருமன்காப்பை சேவிக்கிறதுக்காக. அப்போ இந்த ஸ்ரீ வைஷ்ணவாளுடைய பெருமை எப்படிப்பட்டது! பரமேஸ்வரன் பரம பாகவதோத்தமன், ஸ்ரீ வைஷ்ணவர்களை சேவிக்கணும்னு சொல்றார் பரமேஸ்வரன். ஸ்ரீ வைஷ்ணவ தர்மத்தை பரமேஸ்வரனும் சொல்லியிருக்கார், வைஷ்ணவ தர்மம். அதனால ஸ்ரீ வைஷ்ணவ தர்மம் மிக உயர்ந்தது. லோகத்திலே அத்தனை பேரும் வைஷ்ணவர்கள். அவன் எந்த தெய்வத்தை வழிபட்டா என்ன, அவர் மற்ற மதத்தை சேர்ந்தவாளா இருந்தா என்ன, மற்ற நாட்டை சேர்ந்தவாளா இருந்தா என்ன, கடவுள் நம்பிக்கை உண்டு அப்படின்னு ஒத்துக்கிட்டவாளா இருந்தாலும் சரி, கடவுள் நம்பிக்கை இல்லாதவாளா இருந்தாலும் சரி, மரம் செடி கொடி புழு பூச்சி யானை குதிரை பள்ளி கொசு உள்பட எல்லோரும் வைஷ்ணவர்கள். லோகம் பூரா சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் அப்படின்னார் ஆதிசங்கரர். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத், எல்லாமே வைஷ்ணவர்கள்னு சொன்னார். எல்லாரும் வைஷ்ணவர்கள், உண்மைதானே. அந்நிய மதஸ்தராயிருப்பான், அவனும் வைஷ்ணவன். கடவுள் இல்லை என்ற கடவுள் மறுப்பு கொள்கை நாஸ்திகவாதியாயிருப்பான், அவனும் வைஷ்ணவன். காரணம், கடவுள் இல்லைன்னு சொல்றான், அவன் உடம்புல பிராணன் இருக்கு, உயிர் இருக்கு, ஜீவன் இருக்கு. அந்த ஜீவனுக்குள்ளே அந்தராத்மா எம்பெருமான் விஷ்ணு. ஒரே ஒரு பரமாத்மா, கோடானு கோடி ஜீவாத்மாக்கள். ஒரே ஒரு பரமாத்மா தானே, கோடானு கோடி ஜீவாத்மாக்கள். அந்த ஒரே ஒரு பரமாத்மா சகல ஜீவாத்மாக்களுக்கு உள்ளேயும் புறத்திலேயும் சர்வ வியாபியாக இருப்பதாலே அவனுக்கு விஷ்ணுன்னு பேர். அப்போ விஷ்ணுவாகிய பரமாத்மா எங்கிருக்கிறானோ அந்த இடம் வைஷ்ணவம். அந்த ஜீவாத்மா வைஷ்ணவன். அதற்கு மேலே அவன் ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாக உடையனான ஆச்சாரியன் திருவடிகளை சேவித்து அந்த ஆச்சாரியனாலே அனுகிரகம் பண்ணப்பட்டு பஞ்சசம்ஸ்காரம் பெற்றுக் கொள்வானேயானால் அவன் ஸ்ரீ வைஷ்ணவன். லோகத்தில் அத்தனை பேரும் வைஷ்ணவர்கள் தான். அந்த ஸ்ரீ வைஷ்ணவ ஜென்மா மிக உயர்ந்தது. ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடேன்னு வைகுண்டத்தை விட்டுட்டு பெருமாள் 350 கோடி வருஷங்களுக்கு முன்பு திருவேங்கடமலைக்கு வந்தார். வேங்கடாச்சல புராணம் சொல்றது, வராக புராணம் சொல்றது. அப்போ பெருமாள் சங்கு சக்கரங்களோடு வந்தார். நெத்தியில திருமண்காப்பு. திருமண்காப்பு அப்பவே இருந்திருக்கு. சபாத ஊர்த புண்ட சகிதம், சபாத பாதத்தோடு கூடிய ஊர்த புண்டம் அப்படிதான் இருந்திருக்கு. அதுக்கு சாட்சி திருமலையில பெருமாளுடைய சன்னதியை சுத்தி மூலை கிருடன் இருப்பா. 4 மூலையில கிருடன் இருப்பா. அந்த கிருடன் நெத்தியில பாருங்க பாதத்தோடு கூடின திருமண்காப்பு இருக்கும். ஒரு காலத்தில் அத்தனை சன்னதிகளும் பாதத்தோடு கூடின திருமண்காப்பை தரித்துக் கொண்ட பெருமாள் தான் இருந்திருந்தார். நடுவில் எப்படியோ கலாபம் வந்துடுத்து. அப்போ ஒரு நாரதர் இருந்தார். அந்த நாரதர் பெருமாளை சேவிக்கிறார். ஹே பிரபு, தேவரின் சதுர்புஜங்களோடு சேவை சாதிக்கிறீரே, சதுர்புஜங்கள் சங்கு சக்கரங்களோடு சேவை சாதிக்கிறீரே சுவாமி. சதுர்புஜங்கள் சங்கு சக்கரங்கள், தேவரீர் பரபாசு தேவனாச்சே. தேவர் வைர மகுடத்தை சாத்தின்னு இருக்கேன், திருமார்பிலே வைர வைடூரி திவ்ய ஆபரணங்களை சாத்தின்னு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேவருடைய தரிசனம், தேவருடைய தரிசனம் ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இருந்தாலும் நெத்தியில வெண்மையான 2 கோடுகள், ஊர்த ரேகை, மூக்கிலே கவிழ்ந்த தாமரை மொட்டு மாதிரி ஒரு கோடு, நடுவிலே ஸ்ரீசூரணம் சகப்பா தீப ஜுவால மாதிரி ஒரு கோடு. இந்த சின்னத்திற்கு என்ன அர்த்தம், இந்த அடையாளத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டார் நாரதர். நாரதர் அப்படிங்கிறவருக்கு பிறப்பு உண்டு, அப்ப மரணம் உண்டுன்னு தெரியும். ஒரு காலத்திலையும் நாரதர் பிறப்பார் போவார். எத்தனையோ பிரம்மாக்கள் உண்டு, எத்தனையோ ருத்ராள் உண்டு, எத்தனையோ நாரதாள் உண்டு, நம்ம மாதிரி மனுஷாள் மாதிரி. அப்ப பெருமாள் சொன்னார், நாரதரே, இந்த வெண்மையான 2 கோடுகள் ஊர்த ரேகை
ஊர்தமான ஸ்வேத ரேகை என்னுடைய பாத முத்திரை, என்னுடைய பாதங்களின் முத்திரைகள் 2 பாதங்களின் முத்திரை. நடுவிலே மூக்கிலே அமைந்துள்ளதான கவிழ்ந்த தாமரை முட்டு மாதிரி உள்ள கோடு இந்த பாதங்களுக்கு போடப்பட்ட ஆசனம், திவ்ய ஆசனம். எங்கெல்லாம் என்னுடைய பாத முத்திரைகள் திகழ்கின்றனவோ அங்கெல்லாம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் பிராட்டி வாசம் பண்ணுவாள். ஸ்ரீசூரணம் தீபத்தின் ஜுவால மாதிரி இருக்கும் இல்லையோ, அது ஸ்ரீசூரணம் அப்படின்னு சொன்னாராம். நாரதர் கேட்கிறார், ஹே பிரபு, தேவரீர் சகல ஜீவாத்மாக்களுக்கும் சுவாமி, தேவரீருடைய பாதமுத்திரை பிரம்மா நெத்தியில தரிச்சுக்கலாம், பரமேஸ்வரன் தரிச்சுக்கலாம், பக்தாள் முனிவர்கள் ரிஷிகள் அத்தனை பேரும் தேவரீருடைய பாதமுத்திரை அவரவர்கள் நெத்தியில தரிச்சுக்கலாம். ஆனால் தேவரீரை பாதமுத்திரை தரிச்சுக்கலாமா? இது என்ன விந்தையா இருக்கு, ஒரு ஆச்சரியமா இருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம், என்ன தத்துவம்னு கேட்டார் நாரதர். பகவான் சொன்னார், எத்தனையோ யுகங்கள் உண்டாக போது, ஓரொரு யுகத்திலேயும் நான் அவதாரம் பண்ணுவேன், ஓரொரு யுகத்திலேயும் மகான்களை அவதாரம் பண்ணும்படி செய்வேன் என்று யுக தர்மங்கள்லாம் சொன்னார் அந்த திருவேங்கடமுடையார். எத்தனையோ தர்மங்களை சொல்றார், நம்ம ஒரே ஒரு தர்மத்தை பார்த்துள்ளோம், நமக்கு தேவையானது விசேஷமான தர்மம், கலியுக தர்மத்தை சொன்னார். கொடுமையான கலியுகம் வரும், பல சதுர்யுகங்கள், கிருத திரேதா துவாபர கலியுகங்கள், எத்தனையோ சதுர்யுகங்கள். ஒரு விசேஷமான கலியுகத்திலே சாட்சாத் ஆதிசேஷனின் அம்சபூதரான ஒரு மகான் அவதாரம் பண்ணுவார். ஆதிசேஷனின் அம்சபூதரான ஒரு மகான் அவதாரம் பண்ணுவார். அவர் பாமர பக்தாத்மாக்களுக்கும் உஜ்ஜீவிக்கக்கூடிய மார்க்கத்தை, உய்யக்கூடிய வழியை சர்வ சுலபமாக்கி காட்டுவார். என் திருவடிகளை அவளுக்கு காட்டி கொடுப்பார். அந்த பக்தாத்மாக்களை எனக்கு காட்டி கொடுப்பார். எல்லோருக்கும் என்னுடைய திருக்கரங்களில் உள்ளதான சங்கு சக்கரங்களை அந்த ஜீவாத்மாக்களுடைய புஜங்களிலே தரிக்க பண்ணி, என்னுடைய பாத முத்திரைகளை அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணி, விசேஷமான மந்திரோபதேசங்களை பண்ணி, அவர்களை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ற மிக மிக உயர்ந்த ஸ்தானத்திற்கு அவர்களை ஆளாக்கி, இந்த லோகத்திலே வாழக்கூடிய காலம் அனைத்திலும் அனைத்து மங்களங்களோடும் வாழ்ந்து என்றாவது ஒரு நாள் அந்த வாழ்க்கை சக்கரம் முடிந்து அந்த சரீரத்தை விட்டு அந்த ஜீவன் பிரியும் பொழுது அந்தமில் பேரின்பமாகிய ஸ்ரீவைகுந்தத்திற்கு அழைத்து வருவார். அப்படிப்பட்ட மகாச்சாரியர் கலியுகத்தில் அவதாரம் பண்ண போறார். அவருடைய திருவடிகளை ஆசிரியிக்க கூடியவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள், பாகவதோத்தமர்கள் என்று கொண்டாடப்படுவார்கள். அப்படிப்பட்ட பாகவத கோஷ்டியில் அடியேனும் ஒருவனாய் இருப்பேன். சம ஆசிரயணம், ஆசிரயித்தல் அப்படின்னா சேர்தல் அர்த்தம். பகவானுக்கு சமமா பக்தன் சேர்றது பெருசு கிடையாது. பக்தனுக்கு சமமாக பகவான் வந்து சேர்றானா, இந்த பாகவத கோஷ்டியில் பெருமாள் தானும் ஒருவனாக வந்து சேருவானா. ஆசிரயித்தல், சமாசிரயணம், சம ஆசிரயணம். அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்களின் சரீரமே எனக்கு ஆலயம்னு சொன்னான் திருவேங்கடமுடையார். யோசிச்சு பாருங்க, பரம பாகவதோத்தவர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சரீரமே எமக்கு ஆலயம். அப்போ எத்தனை கோவில்கள் இருக்கு, அந்த கோவில்கள்ல மட்டுமா பெருமாள் இருக்கான்? எத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்களை ரோட்ல பார்க்கிறோமோ, திருவன்காப்போட பார்க்கிறோமோ, பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொண்டவர்கள் எந்த ஜாதி எந்த மதமாக இருந்தாலும், படித்தவனாக இருந்தாலும் பாமரனாக இருந்தாலும் அவன் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொண்டிருப்பானேயானால், பரம வைஷ்ணவனாய் திகழ்வானேயானால் அவனை சேவிக்கணும், அவனை சேவிக்கணும். அந்த சரீரம் மற்றவாழ போறத்தான் நமக்கு சரீரம். சரீரத்துல மலம் இருக்கு, மூத்திரம் இருக்கு, எலும்பு இருக்கு, மாமிசம் இருக்கு, ரத்தம் இருக்கு, அசிங்கம் இருக்கு, கேசம் இருக்கு, அழுக்கு இருக்கு, எத்தனையோ இருக்கே.
ஊரடை சுவர் வைத்து என்பு தூண் நாட்டி உரோமம் வேய்ந்த 9 வாசல் தானுடைய குரம்பை பிரியும் போது உந்தன் சரணமே சரணம் என்றிருந்தேங்கிறார் ஆழ்வார். அப்படிப்பட்ட சரீரம், அழிந்து போகக்கூடியதான சரீரம், அனித்தியமான சரீரம், ஆத்மா அழியாதது. மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிரினையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கீரும் ஊழ்வினையும் வாழ்வினையும்னு அர்த்த பஞ்சகம். அப்போ இந்த அழிந்து போகக்கூடிய சரீரத்திற்குள்ளே அழியாத ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மாவிற்கு லட்சணம் இந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் என்பதான ஒரு முத்திரை, ஒரு தகுதி, ஒரு பெருமை. அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களின் சரீரமே எனக்கு ஆலயம்னு சொன்னான் திருவேங்கடமுடையான். அப்ப என்ன பெருமை, எவ்வளவு பெருமை ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எவ்வளவு பெருமை. அதனாலதான் திவ்யதேசத்து எம்பெருமான்களா திருவன்காப்பு சாத்தின்னு இருக்கா. திருக்கோஷ்டூர் பெருமாள் மூலவர் திருவன்காப்பு சாத்திட்டு இருக்கார், உற்சவ திருவன்காப்பு சாத்திட்டு இருக்கார். அநேகம் திவ்யதேச பெருமாள் திருவன்காப்பு சாத்திட்டு இருக்கா. உற்சவ மூர்த்திகள் மூலவர்கள் எல்லாருமே திருவன்காப்பு சாத்திப்பா. பாதத்தோடு கூடின ஊர்த்த குன்றம் தான். எல்லா திவ்யதேசங்களும் அப்படித்தான் இருந்தது. பிற்காலத்திலே சில மாறுபாடுகள் ஏற்பட்டது, தோஷங்கள் ஏற்பட்டது. அதற்கான ஆதாரங்கள் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? கலியுகம், கலியுகத்துடைய கோலம், கலியின் கோலம். எல்லா திவ்யதேசத்து எம்பெருமான்களும் இப்படித்தான் இருந்தா. திருவேங்கடமுடையானுக்கே பாதத்தோடு கூடின திருவன்காப்பு தான் சாத்திண்டார். ரெக்கார்டு இருக்கு, கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. பாதத்தோடு கூடின திருவன்காப்பு. அதற்கு ஆதாரங்கள் திருவேங்கடமுடையான் திருமலையில் உள்ள மூலகிருடன் அந்த முகத்திலே பாரு, திருமுக மண்டலத்தில் பாதத்தோடு கூடின திருவன்காப்பு இருக்கும். கலாபேத விவகாரத்தில் அடியேன் வரல, தர்மத்தை சொல்றேன். திருக்குடந்தை பெருமாள் திருவன்காப்பு இப்படிதான் சாத்திட்டு இருந்தார். தேவப்பெருமாள் இப்படிதான் இருந்தார் ஒரு காலத்திலே. எந்த காலத்திலே மாறுபாடான தேதி சொல்ல முடியும், வருஷ மாசம் உட்பட சொல்ல முடியும். இந்த மாறுபாடான திவ்யதேசங்கள், மாறுபாடான திவ்யதேசங்களுடைய எப்ப மாறித்துன்னு காலம் சொல்ல முடியும், தேதி சொல்ல முடியும். இன்னைக்கு எப்படி இருக்காரோ அப்படி இருக்கார். அதைத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பாதத்தோடு தான் திருவேங்கடமுடையான் திருவன்காப்பு சாத்திட்டு இருந்தார். சபாத ஊர்த்த புன்ற சகிதம். உள்ள தர்மத்தை உறக்க சொல்லணும். அப்போ இந்த நாரதருக்கு ரொம்ப சந்தோஷம். நாரதர் எங்கெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவாளை பார்க்காரோ பிரதட்சணம் பண்ணி சேவிப்பார். அப்போ சனக சனந்தர் சனாதன சனத்குமார்கள் 4 பேர் நாரதரை கேட்கிறார். நாரதரே, தேவரீர் பிரம்மபுத்திரராச்சே, 4 ஸ்ரீ வைஷ்ணவா ரோட்ல போனா மனுஷர்கள் கூட பார்க்காமல் அவளை பிரதட்சணம் பண்ணி சேவிக்கிறீரே, அவளுக்கு என்ன இவ்வளவு பெருமை? உமக்காட்டில் அவ உயர்ந்தவாளா? உமக்காட்டிலும் சிறந்தவாளா? நீ தபஸ்வியாச்சே, எந்த லோகத்துக்கு வேணாலும் எப்ப வேணாலும் விசா இல்லாமல் நீர் போகலாம், கட்டுப்பாடு இல்லாமல் நீர் போகலாமே. கேவலம் மனுஷ ஜென்மாதான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவளை சுத்தி சேவிக்கிறீரேன் என்று கேட்டதற்கு நாரதர் சொன்னார், நான் மட்டுமல்ல, சாட்சாத் திருவேங்கடமுடையான் சர்வேஸ்வரனே சொன்னார், ஸ்ரீ வைஷ்ணவர்களை பார்த்தால் அவர்கள் என்னுடைய ஆலயம் என்று தெரிந்து கொள். அதனால்தான் எந்த ஸ்ரீ வைஷ்ணவாளை பார்த்தாலும் அவ நமக்கு அறிமுகம் ஆனவாளா அறிமுகம் ஆகாதவாளாங்கிற பேதம் வேண்டாம், சேவிச்சுடணும். அவ எந்த ஜாதியா இருந்தா என்ன, எந்த மதமா இருந்தா என்ன, பஞ்சசமஸ்காரம் பண்ணிக்கொண்ட ஸ்ரீ வைஷ்ணவாளை சேவிக்கணும். அவர்கள் பகவானை காட்டிலும் உயர்ந்தவர்கள். பெருமாள் பெரியவரா, பாகவதாள் பெரியவாளா? பாகவதாள் தான் பெரியவா. பகவத் கைங்கரியத்தின் எல்லை நிறம், பகவத் சேஷத்துவத்தின் எல்லை நிலம் பாகவத சேஷத்துவமிரே என்பர் நம்முடைய ஆச்சாரியர்கள். இந்த சுமதிங்கிற மகாராஜா சுவாமி புஷ்கரணிக்கரிட திருவேங்கடமுடையான சேவிக்கிறார். நாரதருக்கு எப்படி ஸ்ரீவைகுந்தத்திலேந்து வரும்போது சேவை சாதிச்சாரோ அதே போல சதுர்புஜங்கள், சங்கு சக்கரங்கள், சபாத ஊர்த்த போன்ற சகிதம் பெருமாள் சேவை சாதிக்கிறார்.
ஏ மகாராஜா, உனக்கு என்ன வேணும் கேள் தரேன். ஹே பிரபு, அடியனுக்கு என்ன வேணும்? தேவரை சேவிச்சுட்டேன், தேவரை ஆனந்தமா சேவிச்சுட்டேன். சதுர்புஜங்களோடும் சங்கு சக்கரங்களோடும் வைர மகுடத்தோடும் திவ்ய ஆபரணங்களோடும் சர்வ அலங்கார பூஷிதனாக சாட்சாத் மன்மதகா என்று மன்மதனுக்கே அழக கொடுக்கக்கூடிய பெருமாளாச்சே தேவரீர். ஆழ்வார் கொண்டாடுறாரே, அகல இல்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பாங்கிறாரே. பிராட்டியோடு சேவிச்சுட்டேன் சுவாமி. தேவரீர் கிருஷ்ணாவதாரத்திலே பாமர பக்தாத்மாக்களாக எதுகுலத்திலே தேவரீரும் ஒரு யாதவனாக பிறந்து மாடுகளை மேய்ச்சீரே சுவாமி. அந்த கோசம்ரட்சணம் பண்ணீரே, அந்த கோசம்ரட்சணம் பண்ணதும் சங்கத்வனி பண்ணீரே. அந்த மாடு மேய்க்கக்கூடிய திருக்கோலத்தை அடியன் சேவிக்கணும். தெய்வீக வாசுதேவனாக தேவரை சேவிச்சுட்டேன், சதுர்புஜங்களோடும் சங்கு சக்கரங்களோடும் சேவிச்சுட்டேன். மானுஷ வாசுதேவனாக 2 திருக்கரங்களோடு தேவரை சேவை சாதிக்கணும். தேவரின் சேவை சாதிக்கணும், அடியன் சேவிக்கணும். திருவேங்கடமுடையான் சொன்னான், வங்காள சமுத்திர கரையில பிருந்தாரண்யம்னு ஒரு கஷேத்திரம் இருக்கு. பிருந்தாரண்யம், அங்கே கைரவேணின்னு ஒரு புஷ்கரணி கரை இருக்கு. மன்னாத சுவாமியாக நான் சயனம் பண்ணிட்டு இருக்கேன். திருவல்லிக்கேணியில் ஆதிப்பெருமாள் மன்னாத சுவாமி, ரங்கநாத பெருமாள், பார்த்தசாரதி வந்தவர். திருவல்லிக்கேணியில் ஆதிப்பெருமாள் தெள்ளிய சிங்கர், மேற்கு நோக்கிய திருமுக மண்டலம், பார்த்தசாரதி வந்தவர். திருமலையில் ஆதிப்பெருமாள் ஆதிவராக பெருமாள், திருவேங்கடமுடையான் வந்தவர். திருமாலின் சோலை நரசிம்ம கஷேத்திரம், சிங்கமதாய் அவுணன் திரள் ஆகவும் கீண்டுகந்த பங்கைய மாமலர்க்கன் பரணை என் பரம் சுடரை திங்கள் நன்மாமுகில் சேர் திருமாலின் சோலை என்று நங்கள் பிரான் என்று திருமங்கையாழ்வாராலே காட்டப்பட்டவர் நரசிம்ம பெருமாள் ஸ்வயம்பு. 365 நாளும் அவருக்கு திருமஞ்சனம் உண்டு. பெரிய பெருமாள் பரமசுவாமியான மூலவர் சன்னதிக்கு பின் பிரகாரத்திலே, தாயார் சன்னதி பிரகாரத்திலே யோக நரசிம்ம சுவாமியா எழுந்தருளி இருப்பார். நரசிம்ம அவதாரத்தின் ஆரம்ப கஷேத்திரம் திருக்கோஷ்டியூர், அவதார காரண கஷேத்திரம், காரிய பூர்த்தி பண்ண கஷேத்திரம் அகோபிலம், அவதார பூர்த்தி திருமாலின் சோலை. எப்படி திருமலையில பெருமாள் வராக அவதாரம் பண்ணி ஹிரண்யாட்சனோட யுத்தம் பண்ணி பூமி தேவியை காப்பாத்தி அந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணி பூமி தேவியை ரட்ச பண்ணி தன் மூக்கில வச்சு காப்பாத்தினாரோ, அந்த வராகவதாரத்தின் பூர்த்தி பெருமாள் வராகவதாரம் முடிந்தவுடனே ஆஸ்வாசம் பண்ணிக் கொள்வதற்காக திருமலையை தேர்ந்தெடுத்தார். நரசிம்ம பெருமாள் நரசிம்மனாக அவதாரம் பண்ணி ஹிரண்யனோட யுத்தம் பண்ணி அவனை அழிச்சு அவனை சம்ஹாரம் பண்ணி பிரகல்லாத ஆழ்வானுக்கு காட்சி கொடுத்து பரம பாகவதோத்தமனாகிய பிரகல்லாத ஆழ்வான் மூலமாக நம்மை போல்பவர்களுக்கும் அனுகிரகம் பண்ணி அந்த அவதார பூர்த்தியாக போய் ஆஸ்வாசம் பண்ணின கஷேத்திரம் திருமாலின் சோலை. ஆதி பெருமாள் நரசிம்ம பெருமாள் பிரம்ம ருத்ர இந்திராதி 33 கோடி தேவர்களுக்கு பரவாசுதேவனாக காட்சி கொடுத்த பெருமாள் வந்த பெருமாள் அழகர். அதுபோல ஓரோரு திவ்ய தேசத்திலையும் ஆதிமூர்த்தி ஒருத்தர் இருப்பார், வந்த பெருமாள் ஒருத்தர் இருப்பார். திருக்கோஷ்டியூரின் ஆதிமூர்த்தி யோக நரசிம்ம பெருமாள், வந்த பெருமாள் உரகமல்லனையான், தேவேந்திரனாலே எழுந்தருள பண்ணி கொடுக்கப்பட்ட பெருமாள் உற்சவமூர்த்தி. ஸ்ரீரங்கத்திற்கு ஆதி பெருமாள் வாசுதேவ பெருமாள், ஆதி வாசுதேவபுர கஷேத்திரம்னு பேரு. சக்கரவர்த்தி திருமகன் சீதா தாயாரை தேடிட்டு வரும்போது தர்மவனம்ங்கிற இடத்திலே தங்கியிருந்தார். காவிரியிலே ஸ்நானம் பண்ணார். தர்மவனத்திலே தங்கியிருந்து அங்கிருந்து தெற்கு நோக்கி கிளம்பினார். தர்மவனம்னு பேரு, ஆதி வாசுதேவபுர கஷேத்திரம்னு பேரு. ஆதி வாசுதேவ பெருமாள் தீர்த்தக்கரை வாசுதேவ பெருமாள் ஆதி பெருமாள். அப்ப அயோத்தியால இருந்தார் பெரிய பெருமாள் ரங்கநாதன் ரங்கபதி. சக்கரவர்த்தி திருமகன் லங்காபுரிக்கு போய் ராவணாதிகளை சம்ஹாரம் பண்ணி சீதா தாயார் அழைச்சென்று மீண்டும் அயோத்தியாபுரிக்கு வந்து அயோத்தியா மாநகரத்திலே ராஜா ராமனாக பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்டு எல்லோருக்கும் ஒரு பரிசு கொடுக்கும் போது தன் சகோதர ஸ்தானத்திலுள்ள விபீஷண ஆழ்வானுக்கு பரிசாக கொடுக்கப்பட்ட பெருமாள் ரங்கபதியான பெருமாள்.
விபீஷண ஆழ்வான் சிரசிலே எழுந்தருளம் பண்ணி கொண்டு வந்து உபய காவேரி மத்திய ஆதி வாசுதேவபுர கஷேத்திரத்திலே தர்மவனத்திலே அனந்த பீடத்திலே ஸ்தாபிச்சார். பெருமாள் இங்கேயே இருந்துட்டார், தென் திசை இலங்கை நோக்கி. பெருமாளை நாம் பார்க்கிறது பெருசு கிடையாது, பெருமாள் நம்ம பார்க்கணும். அதுபோல ஆதி பெருமாள் ஒருவர், வந்த பெருமாள் ஒருவர். வந்த பெருமாளுக்கு பெருமை. இந்த சுமதிங்கிற மகாராஜா திருவேங்கடமுடையான் பிரார்த்திச்சார். திருவேங்கடமுடையான் கவலைப்படாதே, பிருந்தாரண்ய கஷேத்திரத்திலே வங்காள சமுத்திர கரையில கைரவணிங்கிற புஷ்கரணி கரையில ரங்கதாமம் இருக்கு, நரசிம்ம வனம் ரங்கதாமம் இருக்கு. வேதவல்லி சமேதனாக ரங்கநாதன் அங்கே எழுந்தருளி இருக்கார். யோகாரூடனாக நரசிம்ம பெருமாள் எழுந்தருளி இருக்கார். அந்த கஷேத்திரத்திலே மானுஷ வாசுதேவனாக நாம் உமக்கு சேவை சாதிப்போம்னு சொன்னாராம். உடனே திருவேங்கடமுடையானுடைய திவ்ய அனுகிரகங்களோடு அந்த சுமதிங்கிற மகாராஜா பிருந்தாரண்ய கஷேத்திரத்திலே கைரவணி புஷ்கரணி கரனை தபசு பண்ண ரங்கநாத பெருமாளையும் தெள்ளிய சிங்க பெருமாளையும் சேவித்துக் கொண்டே தபசு பண்ண ஒரு நல்ல நாளிலே மானுஷ வாசுதேவனாக வலது கையிலே சங்கத்தையும் இடது கையால் தன் திருவடியை காட்டிக்கொண்டு பார்த்த சாரதி பெருமாள் பார்த்தனுக்கு சாரதியாக சிவசாதிச்சார் கீதாச்சாரியன். வந்த பெருமாள் இன்னைக்கு திருவல்லிக்கேணினா மன்னாத சுவாமிய யாரு கொண்டாடுறா? விஷயம் தெரிஞ்சவா சேவிப்பா. கஷேத்ராதிபதி மன்னாத சுவாமி, வந்த பெருமாள் பார்த்த சாரதி. மன்னாத சுவாமி தான் நரசிம்மன், நரசிம்மன் தான் பார்த்த சாரதி. திருவேங்கடமுடையான் தான் பார்த்த சாரதி, திருவேங்கடமுடையான் தான் வேங்கட கிருஷ்ணன். வேங்கட கிருஷ்ணன் திருவேங்கடத்திலே இருந்து அந்த சுமதிங்கிற மகாராஜாவிற்கு சேவை சாதிப்பதற்காக, கிருஷ்ணாவதாரமாக சேவை சாதிப்பதற்காக எழுந்தருளின காரணத்தினாலே வேங்கட கிருஷ்ணன், திருவேங்கடமுடையானே கிருஷ்ணனாக வந்த காரணத்தினாலே வேங்கட கிருஷ்ணன் பேர். இல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ என்ற பாசுரத்தாலே அழைக்கப்படக்கூடியவர் ஆழ்வார்களில் இளையவரான திருமங்கை ஆழ்வார். வாய்ச்சொல் மிகுந்தவர், வாய்ச்சொல்லில் மிடுக்கு மிகுந்தவர் திருமங்கை ஆழ்வார். அருள்மாறி அரட்டமுக்கி அடையார் சீயம் கொங்கமலர் குழலியர் வேள் மங்கை வேந்தன் கொற்றவேல் பரகாலன் கலியன் என்று தன்னுடைய பெருமைகளை தானே கூறிக்கொண்டவர் திருமங்கை ஆழ்வார். ஆழ்வார்களிலே இளையவர். சுவாமி நம்மாழ்வார் எங்க முடிக்கிறாரோ அங்க ஆரம்பிச்சவர் திருமங்கை ஆழ்வார். மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்தார் அப்படிங்கிறார் ஜெகதாச்சாரியரான சுவாமி மாமுனிகள். மாறன் சடகோபராகிய நம்மாழ்வார் 4 வேதங்களை 4 பிரபந்தங்களாக கொடுத்தார். 4 வேதங்களுக்கு 6 அங்கங்கள், ஷடாங்கங்கள். அந்த 6 அங்கங்களாக 6 பிரபந்தங்களை கொடுத்தவர் திருமங்கை ஆழ்வார். இளம் கிளியை போன்றவர். சொன்னத்தை சொல்லும் கிளிப்பிள்ளை என்று சொல்லுவார்கள். நம்மாழ்வாராகிய அழகிய கிளி, தாய்க்கிளி சொல்ல சொல்ல அதை மிக அழகாக திருப்பி சொல்லுமா திருமங்கை ஆழ்வாராகிய இளம் கிளி. ஒரே ஒரு உதாரணத்தை சேவிக்கலாம். நம்மாழ்வார் திராவிட வேதசாரம் திருவாய்மொழி, சாமவேத சாரமாகிய திருவாய்மொழியிலே கடைசி திவ்யதேச மங்களாசாசனம் திருக்குடந்தை எம்பெருமானிடத்திலே மடந்தையர் வாழ்த்தலும் மருதரும் வசுக்களும் தொடர்ந்தெங்கும் தோத்திரம் சொல்லினர். தொடுகடல் கிடந்தையன் கேசவன் கிளரொளி மணிமுடி குடந்தை என் கோவலன் குடி அடியார்க்கே. மடந்தையர் வாழ்த்தலும் மருதரும் வசுக்களும் தொடர்ந்தெங்கும் தோத்திரம் சொல்லினர். தொடுகடல் கிடந்தையன் கேசவன் கிளரொளி மணிமுடி குடந்தையன் கோவலன் குடி அடியார்க்கே என்று திருக்குடந்தை எம்பெருமானை பற்றியும், திருக்குடந்தை எம்பெருமானுக்கு அனவரதம் கைங்கரியம் பண்ணக்கூடியவர்களான பாகவதோத்தமர்கள் பெருமையை பற்றியும் நம்மாழ்வார் பாசுரம் பாடி திவ்யதேச மங்களாசாசனத்தை பூர்த்தி பண்ணினார். நம்மாழ்வார் பூர்த்தி பண்ண இடத்திலேருந்து திருமங்கை ஆழ்வார் ஆரம்பிச்சார். ஆவியே அமுதே
என நினைந்துருகி அவரவர் பணமுனை துணையா பாவியேன் உணராதத்தனை பகலும் பழுது போய் ஒழிந்தன நாட்கள் துவிசேரன்னம் துணையொடும் புலரும் சூழ்வுணர் குழந்தையே தொழுது என் நாவினாருய நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் திருக்குழந்தையிலேருந்து திவ்யதேச மங்களாசாசனத்தை ஆரம்பிச்சார். நம்மாழ்வார் பூர்த்தி பண்ணார். பூர்த்தி பண்ண இடத்திலிருந்து திருமங்கை ஆழ்வார் ஆரம்பிச்சார். நம்மாழ்வார் 4 வேதங்களை கொடுத்தார். 4 வேதங்களுக்கு 6 அங்கங்களாக 6 பிரபந்தங்களை கொடுத்தார் திருமங்கை ஆழ்வார். ஆழ்வார்கள் அடைவை பத்தி சுருக்கமா சொல்லும் போது பராங்குச பரகாலாதிகள்னு சொல்லுவார். பராங்குசர் நம்மாழ்வார், பரகாலன் திருமங்கை ஆழ்வார். பராங்குச பரகாலர்கள் ஆழ்வார்கள் அடைவு அதுக்குள்ள பூர்த்தி ஆயிடும். திருமங்கை ஆழ்வார் திருவல்லிக்கேணி திவ்யதேசத்துக்கு வந்தார். பார்த்தசாரதி பெருமான பார்க்கிறார். அவருடைய திருவடியை சேவிக்கிறார். கம்பீரமா இருக்கு. பாதாதி கேசபர்யந்தம் சேவிக்கணும். திருவேங்கடமுடையான் சப்தகிரி கஷேத்திரத்தில் எழுந்தருளி இருக்கார். திருமாலின் சோழ அழகருடைய மலையும் சப்தகிரி கஷேத்திரம். அவரும் சப்தகிரி கஷேத்திரத்தில் இருக்கார். இவரும் சப்தகிரி கஷேத்திரம். திருவேங்கடமுடையான் 7 மலைகள் சூழ்ந்ததான் சப்தகிரி கஷேத்திரத்தில் இருக்கார். 7 மலைகள் வராகாத்ரி, நாராயணாத்ரி, கருடாத்ரி, அஞ்சனாத்ரி, ரிஷபாத்ரி, ஷாத்ரி, சேஷாத்ரி. அதுல சேஷாத்ரிங்கிற மலை மேலதான் திருவேங்கடமுடையான் இருக்கார். சேஷாத்ரி மலைக்கு பின்னாடி நாராயணாத்ரி கொஞ்சம் உயரமா இருக்கும். திருவேங்கடமுடையான் பள்ளத்துல இருக்கார். திருவேங்கடமுடையான் பள்ளத்துல இருக்கார். திருவேங்கடமுடையான் சேவிக்க போகும்போது திருமலைக்கு போறோம். பெரிய ஜீயர் மடத்திற்கு நேர ஒரு பெரிய ராஜகோபுரம் இருந்தது ஒரு காலத்திலே. அடியேன் சேவிச்சிருக்கேன். 30-35 வருஷங்களுக்கு முன்பு அந்த ராஜகோபுரத்தை இடிச்சுட்டா. அந்த ராஜகோபுரம் எதற்காகனா திருமலையில திருவேங்கடமுடையான் சன்னதியில சப்தவேர விதானம் 7 திருமூர்த்திகள் 7 மூர்த்திகள் எழுந்தருளி இருந்தார். எப்படி திருவரங்கத்து பெரிய பெருமாள் தம்முடைய சப்தவேர விதானம் 7 மூர்த்திகளை 7 பேரங்களில் அந்த அரங்கநகரப்பன் என்னும் பெருமாளை மாமுனிகள் திருக்கரத்திலே கொடுத்து மாமுனிகள் மூலமாக வானமாமலை ஒன்னான ஜீயரிடத்திலே கொடுத்து நம் ஸ்ரீ வைஷ்ணவ சாம்ராஜ்யத்தை பாரத தேசமெங்கும் பிரச்சாரம் பண்ணுங்கள். அப்ப இந்த பெருமாளை அழைச்சிட்டு போங்கோ. இந்த பெருமாளை யாத்திரை பெருமாளாக எழுந்தருள பண்ணி கொண்டு சென்று இந்த ஸ்ரீ வைஷ்ணவ தர்மத்தை பிரச்சாரம் பண்ணி அனைவருக்கும் நம் திருவடியை காட்டிக் கொடுங்கள் என்று பெரிய பெருமாளே மாமுனிகள் மூலமாக வானமாமனை ஜீயர் சுவாமிக்கு ஒன்னான வானமாமனை ஜீயர் சுவாமிக்கு எழுந்தருள பண்ணி கொடுக்கப்பட்ட பெருமாள் அரங்க நகரப்பன். திருமங்கை ஆழ்வாராலே பாசுரம் பாடப்பட்ட பெருமாள் அணியார் பொழில் சூழ் அரங்க நகரப்பா என்று அழைக்கப்பட்ட பெருமாள். அதுபோல திருமலையில் போகமூர்த்தி எழுந்தருளி இருந்தார். திருவேங்கடமுடையான் அந்த போகமூர்த்தியான அந்த சிறிய மூர்த்தியை தன் திருக்கரத்தாலே எழுந்தருள பண்ணி சுவாமி ராமானுஜரிடத்திலே கொடுத்து, ராமானுஜரே நீரே நமது ஆச்சாரியன், நீரே நமது ஆச்சாரியன், நீர் ஜெகதாச்சாரியன், நமக்கும் நீர்தான் ஆச்சாரியன், நம்முடைய உபய விபூதி ஐஸ்வர்யத்தையும் உடையவர் நீரே, நம்முடைய சகல சொத்துக்களையும் தேவரீருக்கே குரு தட்சணையாக ஆச்சாரிய தட்சணையாக சமர்ப்பிக்கிறேன், அதற்கு சாட்சி இந்த பெருமாள் என்று சொல்லி அந்த போகமூர்த்தியை திருவேங்கடமுடையானே தன் திருக்கரத்தாலே எழுந்தருள பண்ணி சுவாமி எம்பெருமானாரிடத்திலே கொடுக்க, சுவாமி எம்பெருமானார் தான் எழுந்தருளி இருந்ததான மடத்திலே திருவேங்கடமுடையானாலே அமைத்துக் கொடுக்கப்பட்ட மடத்திலே தன் திருக்கரத்தாலே திருவாராதனம் பண்ணினார் சுவாமி ராமானுஜர். அந்த பெருமாள் திருமலை திருப்பதியில பெரியஜீயர் சுவாமி மடத்துல எழுந்தருளி இருக்கார். இன்னைக்கு பெரியஜீயர் சுவாமி மடம் இருக்கு. பெட்டி ஆஞ்சநேயர் சன்னதின்னு திருவேங்கடமுடையான் சன்னதிக்கு நேர ஒரு ஹனுமார் கோவில் சிறிய திருப்படி சன்னதி இருக்கு. அந்த சன்னதிக்கு வலது பக்கத்திலே பெரிய ஜீயர் மடம் இருக்கு. அங்கதான் எம்பெருமானார் எழுந்தருளி இருந்தார். திருவேங்கடமுடையானே தொண்டைமான் சக்கரவர்த்தியை கூப்பிட்டு நம் ஆச்சாரியரான ராமானுஜருக்கு இங்கே ஒரு மடம் கட்டி கொடுக்கவும் என்று பெருமாள் ஆக்ஞை பண்ண, பெருமாள் ஆசைப்படி பெருமாள் ஆக்ஞைப்படி பெருமாள் திருவுள்ளப்படி கட்டப்பட்ட மடம் அந்த மடம். இன்னைக்கு அந்த மடம் இருக்குன்னா ஸ்ரீ 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 ஸ்ரீமன்னாராயண ராமானுஜ சின்னஜீயர் சுவாமியுடைய பரம கருணையாலே அந்த மடம் இருக்கு.
ஏன்னா 2003 2004 அந்த மடத்தை இடிக்கிறதா இருந்தா, அப்போதிருந்த திருமலா திருப்பதி தேவஸ்தானம் புல்டோசர் வச்சு அந்த மடத்தை இடிச்சு கோவிலுக்கு பின்னாடி கொண்டு போயிடுவோம், இங்க எதுவுமே இருக்கப்படாதுன்னு ஒரு முடிவு பண்ணினான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட திருதண்டி ஸ்ரீமன்னாராயண ராமானுஜ சின்னஜீயர் சுவாமி உடனடியாக பிளைட்டிலே சென்னைக்கு வந்து சென்னையிலே இருந்து திருமலைக்கு போய் அந்த ஆபீசர் சாதாரண மனுஷன் பாபாத்மா எம்பெருமானார் எழுந்தருளி இந்த இடத்தை திருவேங்கடமுடையான் இஷ்டப்பட்டு கட்டி கொடுத்த இடத்தை ஒருத்தன் இடிக்க முற்படுகிறான்னா அவன் கேவல மனுஷன். அந்த ஆபீசர் அந்த மடத்தை இடிக்க முயற்சி பண்ண சுவாமி அவன் வீட்டிற்கே சென்று கெஞ்சினார். இது திருவேங்கடமுடையான் இஷ்டப்படி கட்டி கொடுக்கப்பட்ட இடம். திருவேங்கடமுடையான் தொண்டைமான் சக்கரவர்த்தி வம்சத்திலே வந்த ராஜாக்கள் சொப்பனத்திலே சாதித்து நம் ஆச்சாரியரான ராமானுஜருக்கு நம் சன்னதிக்கு ஈசான்ய பாகத்திலே ஒரு மடத்தை கட்டி கொடுக்கவும் என்று ஆஜ்ஞை பண்ண திருவேங்கடமுடையான் இஷ்டப்பட்டு அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இடம். இங்க திருவேங்கடமுடையானுடைய சப்தபேர விதானங்களில் ஒரு பெருமாள் இருக்கார், போக சீனிவாசர் எழுந்தருளி இருக்கார். இது கோவிலோடு சேர்ந்த இடம். பெருமாளுடைய நிர்வாகம் ஈசான்ய பாகத்திலே தான் அந்த தர்மகர்த்தா இருக்க வேண்டும் என்று ஆஜ்ஞை பண்ணி பெருமாளால் ஆஜ்ஞை பண்ணி கட்டி கொடுக்கப்பட்ட படம். நீ இடிக்காதே, இடிச்சுடாதே கெஞ்சினார் சுவாமி. அவர் கெஞ்சினார். ஒரு சாதாரண மனுஷரை கெஞ்சினார். இன்னைக்கு எல்லாரும் ஸ்ரீ வைஷ்ணவா சாத்துவரை சேவிக்கிறார் திருமலையில. நித்தியப்படி சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாவரை அடியை போற்றும் பொருள்களாய் எல்லா ஸ்ரீ வைஷ்ணவரும் சேவிக்கிறார். இந்த சாத்துவரை கூட ஒரு காலத்தில் நின்று போக தெரிஞ்சதை காப்பாற்றி கொடுத்தவர் சின்னஜீயர் சுவாமி, ஸ்ரீமன்னாராயண ராமானுஜ சின்னஜீயர் சுவாமி. எம்பெருமானார் எழுந்தருள் இருந்த மடத்தை இன்று மட்டுமல்ல என்றும் நிலைத்திருக்கும்படி காப்பாற்றி கொடுத்தவர் சின்னஜீயர் சுவாமி. ஓரொரு விஷயத்திலேயும் அடியன் கூட இருந்திருக்கேன். காப்பாற்றி கொடுத்தவர் சின்னஜீயர் சுவாமி. நீ திருப்பாவை சேவிக்கிறா, ஸ்ரீ வைஷ்ணவாலாம் போறா, நித்திர திருவெண்காப்பு தெரிச்சிட அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவாலும் போறா, உபயக்கலையாரும் போய் சேவிக்கிறா. அது அந்த சாற்றுவரைக்கு ஒரு ஆபத்து வந்த காலத்திலே இந்த சாற்றுவரையை நிறுத்தக்கூடாது. ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்காக எம்பெருமானார் ஏற்படுத்தி கொடுத்த தர்மம். ராமானுஜாரி திவ்யாஜ்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம் என்று எம்பெருமானாருடைய மேன்மையான உத்தரவு சிறந்து விரிந்து வளர வேண்டும் என்று சொன்னவன் திருவேங்கடமுடையான். ராமானுஜாரி திவ்யாஜ்ஞா நம் கைங்கரியார்த்தமாக ராமானுஜர் எதையெல்லாம் நிர்வாகமாக இட்டு வைத்துள்ளாரோ அப்படிப்பட்ட ராமானுஜருடைய மேன்மையான ஆஜ்ஞை வர்த்ததாம் அபிவர்த்ததாம் சிறந்து விரிந்து வளரட்டும் என்று சொன்னவன் திருவேங்கடமுடையான். ராமானுஜர் ஆஜ்ஞைப்படி இந்த திருப்பாவ கோஷ்டி, இந்த சாற்றுமறை கோஷ்டி நடக்கிறது. இதை நிறுத்தக்கூடாது, இதற்கு எந்த காரியம் ஏற்படக்கூடாது என்று நடுவிலே பின்னமாக தெரிந்த சாற்றுமறை கோஷ்டியை சாஸ்வதம் பண்ணி கொடுத்த மகான் ஸ்ரீமன்னாராயண ராமானுஜ சின்னஜீயர் சுவாமி. எம்பெருமானார் எழுந்தருளி இந்த இடத்தை காப்பாற்றி கொடுத்த மகான் சின்னஜீயர் சுவாமி. இன்னைக்கு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்களும் அவ எந்த கரையாரா இருந்தா என்ன சாத்தமரை சேவிக்கும் போது ஸ்ரீமன்னாராயண ஜீயர் சுவாமியுடைய பெரிய முயற்சிக்கு அவ கடமைப்பட்டிருக்கா. திருமலையில திருவேங்கடமுடையான தவிர வேற யாருக்கும் கோவில் கிடையாது. மடங்கள் உண்டு, மடத்திலே திருவாராதன பெருமாள் உண்டு, மூலவர் வேற எங்கேயும் மூலவர் வைக்கப்படாது, கோவிலே கிடையாது. மலையே திருவுடம்பு, திருமலையே திருவுடம்பு. இன்னைக்கு ஆங்காங்கு சில கோவில் போட்டு சில புதுசா சில நூதனமான கோவில்களை உண்டு பண்ணியிருக்கா பார்க்கிறோம். அது திருவேங்கடமுடையானுக்கு பண்ணக்கூடிய தோஷம். சன்னதிங்கிற வார்த்தையே வரக்கூடாது. திருவேங்கடமுடையான் சன்னதி மட்டும்தான் சன்னதி. ஆங்காங் சில மடங்கள் இருந்தன. அகோபில மடம் இருந்தது, வேற ஏதோ நூதன மடங்கள்லாம் இருந்தது. உத்தராதி மடம் பிராச்சீனமாக இருந்தது. பிராச்சீனமான சில மடங்கள் இருந்தன, நூதனமாக சில மடங்கள் ஏற்பட்டன. அந்த மடத்திலே ஆராத்திய மூர்த்தி உண்டேறவர் சன்னதிங்கிற பேரே வரக்கூடாது. மலையே திருவுடம்பு, திருமலையே பெருமாள் திருவுடம்பு. எந்த ஆழ்வாரும் திருமலையை மிதிச்சு மேல போய் பெருமாளை சேவிக்கல, மங்களாசாசனம் பண்ணல. திருமலை அடிவாரத்தில் இருந்தபடியே சேவிச்சிருக்கா. யாரும் மலையேறி போகல. திருவேங்கடமுடையான சேவிக்க மலையேறி போய் அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணி அந்த எம்பெருமானுக்கு நாம் பல்லாண்டு பாட வேண்டும் என்ற ஒரு நியதியை ஏற்படுத்தி கொடுத்தவர், பெருமாள் திருவுள்ளப்படி ஏற்படுத்தி கொடுத்தவர் சுவாமி எம்பெருமானார் ராமானுஜர்.
அவர் இல்லைன்னா திருமலை யாத்திரை கிடையாது. திருவேங்கடமுடையானை பெருமாளாக நிரூபணம் பண்ணி காட்டி கொடுத்தவர் சுவாமி எம்பெருமானார். அவர் இல்லைன்னா திருமலை நமக்கு கிடையாது. எப்படி சின்னஜீயர் சுவாமி இல்லைன்னா இன்னைக்கு சாத்துவர போயிருக்குமோ, சின்னஜீயர் சுவாமி முயற்சி பண்ணலைன்னா திருப்பதி பெரியஜீயர் மடம் இடிக்கப்பட்டு இருக்குமோ, அதுபோல எம்பெருமானார் என்ற ஒரு அவதார புருஷர் அவதரிக்கவில்லையானால் திருமலை அப்படிங்கிற திவ்யதேசம் நமக்கு கிடையாது. திருமலையை காட்டி கொடுத்தவர், காப்பாற்றி கொடுத்தவர் திருவேங்கடமுடையான் சாட்சாத் எம்பெருமானே, ஸ்ரீமன் நாராயணனே நிரூபணம் பண்ணி காட்டினவர் சுவாமி எம்பெருமானார். அதனாலதான் திருவேங்கடமுடையானே தன்னுடைய ஹிருதயத்திற்கு சமமாக எம்பெருமானாருடைய சன்னதி அமையும்படி ஆக்ஞை பண்ணி எம்பெருமானார் பரமபதத்திற்கு எழுந்துள்ள பிறகு எம்பெருமானாருக்கு பாஷ்யக்காரரு சன்னதி என்று ஒரு சன்னதியை கட்ட சொன்னார் திருவேங்கடமுடையார். திருவேங்கடமுடையார் நியமனப்படி கட்டப்பட்ட சன்னதி திருமலையில எம்பெருமானார் சன்னதி. வேற யாருக்கு சன்னதி கிடையாது. கோவிலுக்குள்ளே உள்ள சன்னதிகளை தவிர வெளியில சன்னதிங்கிற பேரே வரக்கூடாது. இன்னைக்கு நூதனர்கள் நவீனர்கள் எங்க பார்த்தாலும் சன்னதி சன்னதின்னு வச்சுக்கிறார். மலையே திருவுடம்பு. பெரியவர்கள் யாரும் முட்டாள்கள் கிடையாது. அனுஷ்டானத்தை சரியா கடைபிடிச்சு காட்டினா, தர்மத்தை கடைபிடிச்சு காட்டினா தர்மம் தழைச்சுது. தர்மத்தை காப்பாற்ற வேண்டியவா தடம் புரண்டுட்டா. திருவேங்கடமுடையானே சுமதிங்கிற மகாராஜாவிற்காக கிருஷ்ணாவதாரத்தை சேவை சாதிச்சார். வேங்கடத்திலே இருந்து வந்ததாலே வேங்கட கிருஷ்ணன் என்ற திருநாமம். திருவங்கை ஆழ்வார் இந்த திவ்யதேசத்துக்கு வந்தார். அந்த பார்த்தசாரதி எம்பெருமான் திருவடியை சேவிச்சார். திருவேங்கடமுடையான் சேஷாத்திரிங்கிற மலையில நிற்கிறார். பார்த்தசாரதி ஆதிசேஷன் சிரசில நிற்கிறார். சென்றால் குடையான், இருந்தால் சிம்மாசனம். பெருமாள் சிம்மாசனம் ஆதிசேஷன் தான். சாட்சாத் ஜெகதாச்சாரியரான எம்பெருமானார் ராமானுஜர். ராமானுஜருடைய அவதாரத்திற்கு காரணபூதனான பெருமாள் கீதாச்சாரியனான பார்த்தசாரதி. மன்னாத சுவாமி ரங்கநாத பெருமாள் ஆதியிலே அரவரசை அழைத்து அரங்கர் அவனியிலே 200 ஆண்டு 200 வருஷம் தமக்கு ஆச்சாரியனாயிருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணார் ரங்கநாத பெருமாள். ஆதிசேஷன் அவதரிச்சார், ராமானுஜர் அவதரிச்சார். அவர் அவதாரத்திற்கு காரணஹேதுவான திவ்யதேசம் திருவல்லிக்கேணி. சுவாமி ராமானுஜருடைய மாதா பிதா திருவல்லிக்கேணிக்கு வந்தார். கைரவணி புஷ்கரணி கரையில தபசு பண்றார். பார்த்தசாரதி பெருமான சேவிக்கிறார். பெருமாள் ஆக்ஞை பண்ணார், நம்முடைய அம்சமான ஒரு சந்தான பிராப்தம் உங்களுக்கு அவதரிப்பார். ஒரு நல்ல நாளிலே சித்திரை மாசம் ஆருத்ரா தினத்திலே சாட்சாத் கீதாச்சாரியனே ஜெகதாச்சாரியரான ராமானுஜராய் அவதரித்தார். ஆதிசேஷனின் அம்சபூதராக பகவானுடைய அம்சம் சேர்ந்த அவதாரம் ஜெகதாச்சாரியராச்சு. திருமங்கை ஆழ்வார் அந்த பார்த்தசாரதி பெருமான் திருவடிகளை சேவிக்கிறார். அப்படி நிமிர்ந்து பார்க்கிறார். திருமார்பு, இடது திருக்கரம் தன்னுடைய திருவடியை காட்டிட்டு இருக்கார். வரது திருக்கரத்தை சங்கு வச்சுட்டு இருக்கார். தர்மத்தை துவனிக்கக்கூடிய சங்கம். 2 திருக்கரம் விபுஜம். கன்று மேய்த்து இனிதுகந்த காளாய். பெருமாள் கிருஷ்ணாவதாரத்திலே மாடுகளை மேய்த்தார். மேய்ச்சல் நிலத்திலே மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாடுகளை, பசுக்களை திரும்ப வீட்டுக்கு அழைச்சிட்டு வரமே ஒரு சங்கத்வனி பண்ணுவானா, அத்தனை பசுமாடுகளும் ஓடி வந்துடுமா. அந்த சங்கத்வனியை கேட்ட மாத்திரத்திலேயே அத்தனை பசுக்களும் ஓடி வந்து அந்த கண்ணனை சுத்தி சுத்தி நிற்கும். கன்று மேய்த்து இனி துகந்த காடாய் என்றும். திருமங்கையாழ்வாருக்கு இந்த பார்த்தசாரியை பார்த்த உடனே கிருஷ்ணாவதார வைபவம் நினைவுக்கு வருது. விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழவும் பாகனும் வீழ செற்றவன் தன்னை புறம் எரி செய்த சிவனூர் துயர்களை தேவை பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர்முன் நின்றானை சிற்றவை பணியால் முடிதுறந்தானே. திருமங்கை ஆழ்வாருக்கு பெருமாளை பார்த்தாச்சுன்னா பூர்வ சங்கதி பூரா ஞாபகத்துக்கு வந்துடும். ஏ கண்ணா, உன்னை
நீ இருந்த இடமான கோகுலத்திற்கு எத்தனையோ அசுரர்களை அனுப்பி உன்னை அழிக்க வேணும் என்று ஆசைப்பட்டான் கம்சன். கோகுலத்துக்கு எத்தனை அசுரர்களை அனுப்பிச்சான். வல்லானை கொன்னானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை. கம்சனாலே அனுப்பப்பட்ட அசுரர்கள் யாரும் உயிரோட திரும்பல, எல்லாரையும் கண்ணன் அழிச்சுட்டான். இந்த ராஜாக்களுக்கு நல்ல புத்தி சொல்லக்கூடிய மந்திரிகள் கிடைச்சா அந்த தேசம் நன்னா இருக்கும், அந்த ராஜ்யம் நன்னா இருக்கும், ராமராஜ்யம் நடக்கும். ராஜாக்களுக்கு மந்திரிகள் நல்லவாளா அமையணும், தர்மத்தை சொல்லக்கூடியவாளா அமையணும். தனக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, தைரியமா துணிஞ்சு தர்மத்தை சொல்லக்கூடிய மந்திரியா இருக்கணும். தனக்கு ஒரு லாபம் வருதுங்கிறதுக்காக ராஜாவை குழியில தள்ளக்கூடியவனா இருந்தா அவன் துரோகி. அப்படிப்பட்ட மந்திரிகளை வச்சுட்டு இருக்கக்கூடிய ராஜா அழிஞ்சு போயிடுவான். தன்னுடைய லாபத்திற்காக, தன்னுடைய சுயநலத்திற்காக ஒரு துஷ்டாத்மாக்களை தமக்கு மந்திரியாக, ஆலோசனை சொல்லக்கூடியவனாக, ஆசானாக எந்த அரசன் வைத்துக் கொண்டிருக்கிறானோ அந்த அரசன் அழிவான், அந்த தேசம் அழிந்துவிடும், அதர்மம் தலை தூக்கும். கண்ணால பார்க்கிறாங்க. அந்த சக்கரவர்த்தியா இருக்கட்டும், ராஜனா இருக்கட்டும், அவருடைய மதியூக மந்திரின்னு சொல்லுவார், நல்லவனா இருக்கணும். இந்த கம்சனுக்கு நல்ல மந்திரிகள் கிடையாது. அவன் நல்லவனா இருந்தா தானே மந்திரிகளை நல்லவாளா வச்சுப்பான். மகாராஜா, உங்களோட எதிரிய அழிக்கிறதுக்காக கோகுலத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு அசுரனும் உயிரோட திரும்பல. அந்த கண்ணனை அழிக்கிறதுக்கு சுலபமான வழி நான் சொல்றேன். ஏன்னா அவாவா சுயநலமா எதிர்பார்க்கிறா. லோகம் அப்படித்தானே இருக்கு, சுயநலமா எதிர்பார்க்கிறா. அந்த ராஜாவுக்கும் சந்தோஷம், கம்சனுக்கும். சொல்லு சொல்லு, நான் கண்ணன் இருக்கும் இடத்திற்கு அசுரர்களை அனுப்பி அவனை அழிப்பதுங்கிறது துர்லபமா இருக்கு. அவனை இந்த மதுராபுரிக்கு கொண்டு வந்தாச்சுன்னா, நம்முடைய எல்லைக்குள்ள வந்துட்டான்னா, நம்ம இடத்துக்கு வந்தாச்சுன்னா சுலபமா அவனை கொண்டுடலாமே அப்படின்னு ஒரு புத்தி சொன்னான். கம்சனுக்கு சந்தோஷம். இந்த துஷ்டாத்மாக்கள் சொல்லக்கூடிய துர்புத்திய துஷ்ட ராஜாக்கள் சுலபமா கேட்டுடுவா. நல்லவா சொல்றதை கேட்க மாட்டான். நல்லவா தொண்டையை கடிச்சு எவ்வளவு சொன்னாலும் அந்த நல்லவாளை விரோதியா பார்ப்பான். அது யுக தர்மமாச்சே. அப்போ ஒரு முடிவு பண்ணான். தனுர் யாகம், ஒரு பெரிய யாகம், தனுர் யாகம்னு ஒரு பெரிய வேள்வியை நடத்துவோம். இந்த தேசத்திலே உள்ள மல்லர்கள் எல்லாரையும் அழைப்போம். இந்த தனுர் யாகத்துக்கு கண்ணனையும் அழைக்கலாம். இந்த தனுர்யாகத்து கண்ணன் இங்க வந்துட்டான்னா, மதுராபுரிக்கு வந்தாச்சுன்னா இங்க அவனை சர்வசுலபமா கொண்டுபடலாம் என்ற வார்த்தையை கம்சன் கேட்டு அப்படியே ஆகட்டும் ஒரு உத்தரவு போட்டான். கண்ணனை அழைச்சிட்டு வருவதற்காக அக்ரூரர் அனுப்பிச்சார். யார் அனுப்பலான்னு பார்த்தார், அக்ரூரர் அனுப்பிச்சார். அக்ரூர பகவான் தர்மமே வடிவானவர், அவரும் அந்த மதுராபுரியில இருக்கார். அக்ரூரரே, நீர் கோகுலத்திற்கு போய் நந்தகோபன் மகன் கண்ணனை இந்த தனுர்யாகத்துக்கு அழைச்சிட்டு வாங்கோ போகும். அக்ரூருக்கு ரொம்ப சந்தோஷம், ரெட்ட சந்தோஷம். சாட்சாத் சர்வேஸ்வரன் கண்ணன்கிறது அவருக்கு தெரியும். கண்ணனை பார்க்க போறோமே, கண்ணனை பார்க்க போறோமேங்கிற ஆனந்தம். கண்ணன் இங்க வந்துட்டான்னா இந்த கொடியவனான கம்சனை ஒரு நொடி பொழுதுல கொண்டு விடுவானேங்கிற பேரானந்தம். பெருமாளை சேவிக்க போறதுல ஆனந்தம், துஷ்டாத்மாக்களை அழிக்க போறானேங்கிறத அறிந்து பேரானந்தம். இருந்தாலும் ஒரு பயம், குழந்தையாச்சே கண்ணன், அந்த குழந்தை அடிவாங்கிறதுக்கு நம்ம ஒரு காரணம் ஆயிட்டோமேன்னு வருத்தப்பட்டுட்டே போறார். கண்ணனை போய் சேவிக்கிறார். கண்ணா, கொடியவனான கம்சன்
ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கான், உன்னுடைய மாமனா பிறந்துட்டான். புண்ணியம் பண்ண கண்டுதான மாமனா பிறந்திருக்கான். பரமாத்மா பரமாசுதேவன் கையால மரணம்னா சும்மாவா? பரமாசுதேவன் கையால ஒரு மரணம் கிடைக்கிறதுனா அது சும்மாவா? எப்பேற்பட்ட மரணம் அது? அதை உள்ள நினைச்சு பார்த்துட்டார். ரதத்திலே கிருஷ்ண பலராமர்களை கூட்டிட்டு வரார். மத்தியான வேளை ஆச்சு. மதுராபுரியிலேருந்து போனவர் கோகுலத்துக்கு போய் தன்னுடைய ரதத்திலே கிருஷ்ண பலராமர்களை ஏத்திண்டு திருப்பி மதுராபுரிக்கு வரார். யமுனைக்கரை ஓரமா அந்த ரதம் வந்துட்டு இருக்கு. மாத்தியானிக பொழுது வந்துடுத்து. மத்தியான வேளை ஸ்நானம் பண்ணி மாத்தியானிகம் பண்ணணுமே. யமுனையில இறங்கி குளிக்கிறார். யமுனையில இறங்கி ஆழ்ந்து குடிக்கிறார். ஏன்னா அவர் வேதனையோட கூட்டிட்டு வரார். ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் வேதனை. இந்த குழந்தைகளை நம்ம அடிவாங்க விட்டுட்டோமே. கண்ணனை பார்க்க போறோங்கிற ஆசையில மதுராவுக்கு வந்துட்டேன். கண்ணனை அழைச்சிட்டு மதுராலேருந்து கோகுலத்துக்கு வந்துட்டேன். கண்ணனை பார்க்க போறோங்கிற ஆசையில மதுராலேருந்து கோகுலத்துக்கு வந்தாச்சு. கண்ணனை அழைச்சிட்டு வர போறோங்கிற ஒரு ஆசை, அந்த பேராசையில வந்துட்டேன். இந்த குழந்தைகளை நம்ம பரிகட ஆக்க போறோமா? இருந்தாலும் கண்ணன் ஜெயிச்சிடுவான். அவன் சாட்சாத் பரமாசுதேவன். அவனை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. இருந்தால் நாம் அந்த குழந்தை அடி வாங்கறதுக்கு ஒரு காரணம் ஆயிட்டுமே. அந்த அசுரன் ஒரு அடி அடிப்பானே, அந்த அடி கண்ணன் மேல வலிக்குமா வலிக்காதாங்கிறது அவருக்கு கவலை கிடையாது. ஐயோ குழந்தை அடிச்சு விடுவானேங்கிற பச்சாதாபம், பரிவு. பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். பரிவு, பெருமாள் மேல பரிவு வேணும். பக்தி வேண்டியது கிடையாது, பரிவு வேணும். திவ்ய தேசங்களுக்கு போறோம், பெருமாளை சேவிக்கிறோம், அரட்சணம் சேவிச்சா கூட போறோம். அங்க ஏதாவது கைங்கரியம் பண்ணணும், விளக்கமாறுறது பெருக்கணும், வஸ்திரங்கள் தோச்சு கொடுக்கணும், திருவிளக்க சுத்தி பண்ணி கொடுக்கணும், பாத்திரம் சுத்தி பண்ணி கொடுக்கணும். கடைத்தலை சீக்க பெற்றால் கடுவினை கடையலாகுமே அப்படிங்கிறார் நம்ம. விளக்கமாறு எடுத்து பெருக்கணும். திவ்யதேசங்கள நல்லா இருக்கணும். எத்தனை திவ்யதேசங்கள் பேர மரம் செடி கொடி முளைச்சிருக்கு, எத்தனை ஈவோக்கள் இருக்கா. செடி பிடுங்கலாம் இல்லையோ. கோவில்கள் பாழடைறதுக்கு யார் காரணம்? செடிகளை, சின்ன செடியை மரமா வளர்த்து விட்டவா தான காரணம். செடியா இருக்கும்போது பிடிங்கி போடாமல் மரமா வளர்த்து விட்டவா தான் காரணம். அடியேன் பல ஆலயங்களை திருப்பணி பண்ணும் போது மேல உள்ள மரம் அதோடைய வேறானது அஸ்திவாரம் வரைக்கும் போயிருக்கும். 2 டன் 3 டன் வேறே 2 டன் இருக்கும். வருத்தமா இருக்கும். அதுக்கு எத்தனை ஆபீசர்கள், எத்தனை துறை, எவ்வளவு உண்டியல் பணம். உண்டியல்ல காசு போட்டா தான் தெய்வம் சந்தோஷப்படுங்கிறது நம்ம நினைக்க வேண்டாம். இந்த பணம் சகல புவனங்களும் சகல சொத்துக்களும் எம்பெருமானுக்கு ஆதீனப்பட்டவை. உண்டியில போட்டாதான் பெருமாள் சந்தோஷப்படுவார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் ஒரு கோவில்ல போய் செடி பிடுங்குங்கோ, மரம் பிடுங்குங்கோ, செடிகளை வேரோட பிடுங்குங்கோ. ஒரு ஆலயத்தை காப்பாற்றின பெருமை, ஒரு ஆலயத்தை திருப்பணி பண்ணின பெருமை. சிவபக்தாளா இருந்தா சிவன் கோயிலுக்கு போங்க, தப்பு கிடையாது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வைஷ்ணவ ஆலயங்களுக்கு வாங்கும். யார் வேணாலும் எந்த ஆலயத்திலே வேணாலும் அந்த ஆலயத்தை ரட்சிப்பதற்கு கைங்கரியம் பண்ணலாமே. வர்ஷிப் யுவர் ஓன், ரெஸ்பெக்ட் ஆல் அப்படிம்பார் சின்னஜிய சுவாமி. உன்னுடைய தெய்வத்தை வழிபடு, மற்ற தெய்வங்களுக்கு மரியாதை கொடு. அதுதான் மாமனியுடைய சித்தாந்தம். வரவர முனி சுவாமி எம்பெருமானாரின் அபராவதாரர் மணவாள மாமுனிகள். எம்பெருமானாரை சேவிக்கிற போதே மாமுனிகளை சேவிக்கணும். பெருமாளுக்கு ஆச்சாரியன் தேவைப்பட்டான். ராமாவதாரத்திலே கிடைத்த ஆச்சாரியனாலும் பெருமாளுக்கு பூர்ணமான சந்தோஷம் கிடைக்கலையாம். கிருஷ்ணாவதாரத்திலே கிடைத்த ஆச்சாரியனாலும் பெருமாளுக்கு பூர்ணமான சந்தோஷம் கிடைக்கவில்லை. கலியுகத்திலேயாவது தமக்கு நல்ல ஆச்சாரியன் கிடைக்க வேண்டும் என்று 4000 வருஷம் பெருமாள் தபசு பண்ணார். கலி பிறந்து 5000 வருஷம் ஆறுது. 4000 வருஷம் கழிச்சு ஆதிசேஷன் ராமானுஜராய் அவதாரம் பண்ணினார். கீதாச்சாரியன் அனுகிரகத்தாலே ஜெகதாச்சாரியன் அவதாரம் பண்ணினார். அந்த சுமதிங்கிற மகாராஜா திருவேங்கடமுடையான சேவிக்கும் போதே இந்த லோக தர்மம், தேவருடைய பக்தாத்மாக்களுக்கு இந்த லோக தர்மம், ஸ்ரீ வைஷ்ணவ தர்மம் தழைக்கும்படி தேவரின் அனுகூலம் பண்ண வேணும்னு கேட்டுண்டார். அதனால திருவேங்கடமுடையான் திருவேங்கடத்திலே இருந்து திருவல்லிக்கேணிக்கு வந்து வேங்கட கிருஷ்ணனாக அந்த சுமதிங்கிற மகாராஜாவுக்கு சேவை சாதிச்சார். திருவேங்கடமுடையானுக்கு ரொம்ப சந்தோஷம்.
இந்த கீதாச்சாரியனே ஜெகதாச்சாரியனை அவதாரம் பண்ண போறார் ஆதிசேஷனுடைய அம்சத்தோட. அந்த ஜெகதாச்சாரியர் நமக்கு ஆச்சாரியரா இருக்க போறார் சந்தோஷப்பட்டார் திருவேங்கடமுடையார். 200 வருஷம் தமக்கு ஆச்சாரியராக திகழ வேண்டும் என்று பெரிய பெருமாள் ஆதிசேஷனை பிரார்த்தித்தார். ஆச்சாரியன்னா பிரார்த்திக்கத்தானே வேணும், ஆஜ்ஞை பண்ண முடியாது. 120 வருஷங்கள் சுவாமி எம்பெருமானாராக அவதரித்து எழுந்தருளி இருந்து 120 வருஷங்கள் ஆனவுடனே ஸ்ரீவைகுந்தத்துக்கு எழுந்தருளினார். எஞ்சியுள்ள வருஷங்களுக்கு மணவாள மாமுனிகளாக சுவாமி ராமானுஜரை அவதாரம் பண்ணார். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜா மாதர முனிங்கிற வார்த்தை பெரிய பெருமாள் சொன்ன வார்த்தை. 108 திவ்ய கஷேத்திரங்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லித்தான் ஆரம்பிக்க வேண்டும் பெரிய பெருமாள் ஆக்ஞை. பல இடங்கள் அந்த ஆக்ஞை மாறி போயிடுத்து. அது பெரிய பெருமாள் ஆக்ஞை மீறினதுக்கு சமம். அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு. எதற்காக? ராமானுஜரை விட பின்னாடி அவதரிச்சவர் மாமுனிகள், மாமுனிகளை விட பெரியவர் ராமானுஜர். ராமானுஜர் எம்பெருமானார் தனியன் கூட யோனித்தியமச்சுத பதாம்புஜங்கிற தனியன் பின்னாடி போயிடுத்து. ராமானுஜரே இன்னொரு நூற்றாண்டிலும் சொல்வது கிடையாது. காரணம், எம்பெருமானார் ஆச்சாரிய அவதாரத்தின் ஆரம்பம், மாமுனிகள் அந்த அவதாரத்தின் பூர்த்திக்கு தானே மங்களாசாசனம் பண்ணுவார். சாற்றுவரைங்கிறது தளிகை அமுசி திருவாராதனம் கண்டருளி, மந்திரபுஷ்பம் கண்டருளி, அர்ச்சனை கண்டருளி, தளிகை அமுது செய்தருளி சாற்றுவரை ஆகும். எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கும் போது மங்களம். ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்தியமங்கலன் மங்களாசாசனம் பண்ணுவார்கள். பெருமாளுக்கே ஆச்சாரியர் சுவாமி ராமானுஜர். பெருமாளும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டார். தாப சமஸ்காரம், புண்ட சமஸ்காரம், தாசிய நமஸ்காரம், மந்திர சமஸ்காரம், யாக சமஸ்காரம், 5 சமஸ்காரங்கள். பஞ்ச சமஸ்காரம் பண்ணிண்டான் எம்பெருமான். திருவேங்கடமுடையானாக இருந்து சங்கச்சக்கர முத்திரைகளை பெற்றுக் கொண்டான் சுவாமி ராமானுஜரிடத்திலே. தாசிய நாமம் திருவன்காப்பு, புன்ற தாசிய நாமம் என்பதான 2வது 3வது சம்ஸ்காரங்களை திருக்குறுங்குடி நம்பியாக பெற்றுக் கொண்டான் சுவாமி ராமானுஜரிடத்திலே. தான் ஒருவன் நரகம் புகுந்தாலும் இந்த உலகத்திலே உள்ள எல்லோரும் க்ஷேமமடைய வேண்டும் என்று பாருலகில் ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார் சுவாமி திருக்கோட்டியூரிலே கேசவ நம்பியாக. அந்த கோஷ்டியிலே பெருமாள் தானும் மந்திரோபதேசம் பெற்றிருந்தார் ராமானுஜரிடத்திலே. கடைசியாக 5வது சம்ஸ்காரம் யாக சம்ஸ்காரம். 1 வருஷ காலம் தன்னுடைய உற்சவாதிகளை நிறுத்திக் கொண்டு ஆகமத்திற்கு விரோதமாக இருந்தாலும் ஆகமத்தை காட்டிலும் ஆச்சாரி கைங்கரியம் பெரிது என்று பெரிய பெருமாள் உற்சவாதிகளை கொண்டு சுவாமி மாமுனிகளிடத்திலே பகவத் விஷய காலக்ஷேபம் கேட்டு ஆனந்தமடைந்து அந்த சாற்றுவரை தினத்திலே ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர ஏற்று தனியன் சமர்ப்பித்தார் ரங்கநாயகனான பெரிய பெருமாள். ரங்கநாதன் வார்த்தை தான் சத்தியம். ரங்கநாதன் வார்த்தையை கேட்கக்கூடியவர் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அப்ப ஆச்சாரிய அவதாரத்துடைய ஆரம்பம் ராமானுஜ அவதாரம், அவதார பூர்த்தி வரவரமுனி அவதாரம். அப்ப இந்த திருமங்கை ஆழ்வார் எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ என்னும் பாசுரத்தாலே அழைக்கப்படக்கூடிய பெண் பிள்ளையானவள் திருமங்கை ஆழ்வாரை போலே விசேஷமான குணம் படைத்தவள், வார்த்தையிலே சிறந்தவள். இந்த பார்த்தசாரதி எம்பெருமான சேவிச்சுட்டே வந்தார். விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழச் செத்தவன் தன்னை. அந்த அக்ரூர பகவான் யமுனையில இறங்கி ஸ்நானம் பண்ணார். அந்த ஜலத்துல மூடி கண்ணை திறந்து பார்க்கிறார். ஆழத்துக்குள்ள கிருஷ்ண பலராமர்கள் விளையாடிட்டு இருக்கார். ஐயோ, இந்த குழந்தைகள் இந்த ஜலத்துக்குள்ள விளையாடுறாளே, எங்க பார்த்தாலும் கம்சாதிகளாலே இந்த குழந்தைகளுக்கு தோஷம் இருக்கே, ஆபத்து இருக்கே என்று திருப்பி கண்ணை மூடுறார். காணும். உடனே பாதி குளிச்சதோட கிடு யமுனை கரையில வந்து பார்க்கிறார். அந்த கிருஷ்ண பலராமர்கள் ரதத்திலே உட்கார்ந்து இருக்கா, விளையாடிட்டு இருக்கா 2 பேரும். நம்ம ஜலத்திலே யமுனையில ஆழ்ந்து குளிச்சோமே, அப்ப குழந்தைகளை ஜலத்துல பார்த்தேனே, ஒருவேளை பிரம போல் இருக்குன்னு நினைச்சார்.
திருப்பி ஸ்நானம் பண்ண ஆரம்பிச்சார். பெருமாள் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டினார் அந்த யமுனை ஜலத்துக்குள்ளே. அக்ரூர பகவான் சேவிக்கிறார். அடாடா, என்ன ஆச்சரியம், ஆச்சரியம், ஆச்சரியம். அந்த விஸ்வரூப தரிசனத்தை சேவிக்கிறார் யமுனை ஜலத்துக்குள்ளே. தூய பெருநீர் யமுனை. அக்ரூர பகவான் மட்டுமா சேவிச்சார்? யமுனா தேவியும் சேவிச்சாரே. கண்ணனுடைய பால கிரீடைகளை, பால கோவிந்தனுடைய பாலி சேற்றிதங்களை யமுனை ஜலத்துக்குள்ளே கிருஷ்ண பரமாத்மாவானவன் அக்ரூரருக்கு காட்சி கொடுக்க சேவை சாதிக்க யமுனா தாயாரும் சேவிச்சாளே. தூய பெருநீர் யமுனை. அந்த விஸ்வரூப தரிசனத்தை சேவிக்கிறார். யமுனையும் சேவிச்சாள். தூய பெருநீர் யமுனை. யமுனைக்குள்ள போயிட வேண்டாம், உபன்யாசம் பூர்த்தி பண்ணணும். அக்ரூர பகவான் யமுனையில பெருமாளை சேவிச்சுட்டு மேல எழுந்திருந்து பார்த்தா கரையில 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கா. மனசுல என்ன தோன்றதோ அது எண்ணத்திலே தோன்றும், அது சிந்தனையிலே பூர்த்தியா இருக்கும். பகவானைத்தான் நினைக்கணும், அவன் பூர்த்தியா வந்துட்டே இருப்பான். பெருமாளை நினைச்சுட்டே இருந்தா போருமே. தயிரோ பாலோ விற்கும் போது கூட கண்ணனை நினைச்சுட்டு இருந்தா, கண்ணன் வேணுமா கண்ணன், கோவிந்தன் வேணுமா கோவிந்தன் வியாபாரம் பண்ணாலே. இன்னைக்கும் தெய்வத்தை வியாபாரம் பண்றவா நிறைய பேர் இருக்கா. பகவான் எல்லாருக்கும் பொதுவானவன். அவனிடத்திலே நாம் எந்த ரூபத்திலே விசுவாசம் பண்ணுகிறோமோ அதே போல பிரதி ரூபமாக அவன் நம்மை விசுவசிப்பான். அவனை நண்பனா பார்த்தா அவன் நம்ம நண்பனா பார்ப்பான். நாம் அவனை தாயாக பார்த்தா நம்ம பிள்ளையா பார்ப்பான். அவனை பிள்ளையா பார்த்தா நம்மளை பெற்றவர்களா பார்க்கிறான். அவனை எதிரியா பார்த்தா அவன் நம்மளை பரம விரோதியா பார்ப்பான். எந்த ரூபத்திலே அவனை கொண்டாட வேணுமோ அப்படி கொண்டாட வேணும். அக்ரூர பகவான் பகவானிடத்திலே பிரீத்தி உடையவர். மதுராபுரிக்கு அழைச்சிட்டு வந்தார். தனுர் யாகத்துக்கு வந்தாச்சு. தனுர் யாகத்துக்கு வந்துட்டா கிருஷ்ண பலராமர்கள். வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை. கோபம் மிகுந்த மதம் வெடித்ததான குவலையா பீடங்கிற யானைய ஏவி கண்ணனை கொல்ல சொல்றான் கம்சன். வல்லானை கொன்றானை. எத்தனையோ மல்லர்கள் அனுப்புறான். அந்த யானையோடு சண்டை போடும் போது பின்னாடி 2 மல்லர்கள் வந்து அடிக்கிறா கண்ணனை. அடிக்க ஓங்கின கைதான் தெரிஞ்சது. அடுத்த க்ஷணம் 2 மல்லர்களையும் 2 கைகளாலே சுத்தி சுழண்டு தரையில அடிச்சான். அவ செதறி போயிட்டாளாம். அந்த யானையை துதிக்கைய பிடிச்சு மேல ஏறி மத்தகத்துல குத்தரான். வல்லானை கொன்றானை. அந்த யானை பாகனை அடிக்கிறான். அவன் ஒரு ராட்சசன். அந்த யானை பாகனை காலை பிடிச்சு சுத்தி 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 அந்த யானை காலிலே அடிக்கிறான். அவனும் செதறி போயிட்டான். தலை ஒரு பக்கம், கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், பீஸ் பீஸா போயிடுச்சு அந்த சரீரம். மதம் பிடிச்ச குவலையா பீடத்தை சம்ஹாரம் பண்ணான். குவலையா பீட சம்ஹாரமே தனி அழகு, தனி அழகு. அதுல போயாச்சுன்னா உபன்யாசத்திலே மற்ற பகுதிகளுக்கு அவகாசம் இல்லாம போயிடும். தூய பெருநீர் யமுனைக்கு நிறைய அர்த்தங்கள், அதுல போயிடப்படாது. யமுனையில ஆழ்ந்துருவோம். அவ்வளவு அர்த்தம் இருக்கு, அவ்வளவு அர்த்தம் இருக்கு. வல்லானை கொன்றானை. கம்சனுடைய பட்டத்து யானை அழிச்சுட்டான். என்னைக்கு பட்டத்து யானை செத்து போச்சோ அப்ப ராஜா போயிட்டான்னு அர்த்தம். வல்லானை கொன்றானை. மாற்றானை மாற்றழிக்க வல்லானை. கண்ணனை க்ஷணப்பொழுதில் நொடிப்பொழுதில் சர்வ சுலபமாக கொன்று காட்டுகிறேன், கொன்று விடுவேன் இருமாப்போடு இருந்தவனான அந்த கம்சன் நெஞ்சு பிளந்துதான். அடாடா, கொலையா போயிடும் மதம் பிடிச்ச யானையாச்சு. யாராலும் அடக்க முடியாது. 100 அசுரர்கள் வந்தா கூட அந்த யானை 100 பேரை அனாயாசமா கொண்டு கொடுத்து, அப்படிப்பட்ட யானையை இவன் தும்பிக்கையை தூக்கி சுழட்டி 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 அடிச்சானே. அப்பவே பாதி செத்து போயிட்டான் கம்சன். வல்லானை கொன்றானை. மாற்றானை மாற்றழிக்க வல்லானை. கண்ணனை அழிப்பேன் என்ற இருமாப்புடைய கம்சனை சர்வசுலபமாக சம்ஹாரம் பண்ணினவனை.
மாயனை பாடுவதற்காக எழுந்திருந்து வா என்று அழைக்கிறார்கள். வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேரோ ரம்பாவாய். திருவாலினும் சோலை அழகர் சுந்தரபாகுவான பரமசுவாமி, முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையோடும் பல்கலனாய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே என்று நம்மாழ்வாராலே காட்டப்பட்ட பெருமாள் அழகர்தான் மதுராபுரியிலே தேவகி தாயாருடைய கர்ப்பத்திலே புகுந்து கண்ணனாய் பிறந்தான் பிரமாணம் பண்றார் திருமங்கை ஆழ்வார். நேசமில்லாதவர்க்கும் நினையாதவர்க்கும் அறியான் வாசமலர் பொழில் சூழ் வடமாமுதிரை பிறந்தான் தேசமெல்லாம் வணங்கும் திருவாலினும் சோலை நின்ற கேசவ நம்பினார். அப்படிப்பட்ட கேசவ நம்பியான கண்ணன் வைகுந்தத்திலே இருந்து பாமர பக்தாத்மாக்களாகிய திருவாய்ப்பாடி மக்களுக்கு தானும் ஒரு பிள்ளையாக என்பதை காட்டு தானே பிள்ளையாக அவதரித்தானா. மாயனை அவன் சர்வசுவாமியாக இருந்தாலும் நம் வீட்டு பிள்ளையாக நம் எல்லோருக்கும் ஒரே பிள்ளையாக பிறந்துள்ளானே, அந்த எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ண வேணும். கொடிய அசுரர்களையும் முஷ்டிகன் சாணூரன் முதலான மல்லர்களையும் கோலையா பீடம் என்ற மதம் பிடித்த யானையையும் கேசி என்ற அசுரனையும் கம்சனையும் சர்வசாதாரணமாக அனாயாசமாக கொண்டு கிழித்து போட்டவன் நமக்கு சர்வசுலபனாக இடுப்பிலே துண்டை கட்டிக்கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று வினயமாக இருக்கிறானே தோழி, உன்னை போல அந்த வினயத்தோடு இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனை பாடி அவனுக்கு கைங்கரியம் பண்ண வேணும். வல்லானை கொன்றானை வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாட வருவாயாக என்று அழைக்கிறார்கள். திருமங்கை ஆழ்வார் திருவல்லிக்கேணி பெருமாளை பார்த்தார். இந்த வல்லானை கொன்னானை மாற்றானை மாத்தடிக்க வல்லானை அப்படிங்கிற பதம் திருமங்கை ஆழ்வார் மனசுல இழையோடுறது. தனுர்யாகம் தானே, விற்பரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழவும் பாகனும் வீழ செற்றவன் தன்னை புறம் எரி செய்து சிவனூர் துயர் கலை தேவை, சிவனுக்கு ஏற்பட்ட தோஷத்தை ஆபத்தை போக்கினவனை. அடுத்த வார்த்தை சொன்னார், பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர் முன் நின்றாரை. இந்த ஒரு பதம் போருமே, இந்த ஒரு பதம் போருமே பெருமாளுடைய சௌலபியத்திற்கு. இந்த ஒரு வார்த்தை போருமே. திருவல்லிக்கேணி பெருமாள் சேவிக்கும் போது, பார்த்தசாரதி சேவிக்கும் போது இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு சேவிங்கோட. பற்றலர்விய கோல் கையில் கொண்டு, பற்று ஆசை, புறப்பற்றுக்களிலே உள்ள ஆசையை போக்கி விடுத்து சாஸ்வதமான தன்னிடத்திலேயும் தன் அடியார்களிடத்திலேயும் விசுவாசமுடையவர்கள் பற்றலர். புறப்பற்றிலே உள்ள பாசங்களை அறுத்து ஒழித்து சர்வேஸ்வரனான எம்பெருமானிடத்திலேயும் அவன் அடியார்களான பாகவதோத்தமர்களிடத்திலேயும் ஆசை வைக்க வேண்டும், பற்று வைக்க வேண்டும். எங்க பற்று வைக்கணும், எந்த பற்ற ஒழிக்கணும்னு சொல்றார். தன்னுடைய திருவடியே கதி, தன்னுடைய தோழமையே கதி, தன்னுடைய உறவே கதி என்று இருக்கக்கூடியவர்களான பாண்டவர்கள். பாண்டவர்களுக்கு விரோதிகள் கண்ணனுக்கு விரோதி. கண்ணனுக்குன்னு விரோதி கிடையாது. தன்னுடைய பக்தாத்மாக்களுக்கு யாரு நண்பர்களோ சகாக்களோ அவர்கள் எம்பெருமானுக்கு நண்பர்கள் சகாக்கள். தன்னுடைய பக்தாத்மாக்களுக்கு தன் அடியார்களுக்கு யார் விரோதிகளோ அவர்கள் பெருமாளுக்கு விரோதிகள். பற்றலர் வீய, தன்னையே கதி என்று பற்றினவர்களான பாண்டவர்களிடத்திலே விரோதிகளாய் உடையவர்கள், பாண்டவர்களிடத்திலே பற்று அற்றவர்கள், சத்தியமே வடிவாக திகழக்கூடிய, நேர்மையே வடிவாக திகழக்கூடிய பாண்டவர்களுக்கு விரோதிகளான துரியோதனாதிகள். பற்றலர் என்றால் துரியோதனாதிகள். பற்றலர் வீய, அவர்கள் அழிந்து போகும்படி, அர்ஜுனா கவலைப்படாதே, நான் இருக்கேன், நான் இருக்கேன், உன்னை ரட்சிக்கிறேன்.
உன்னையும் ரட்சிப்பேன், உன் திறத்திலே உள்ள எல்லோரையும் ரட்சிப்பேன் என்று செங்கோலை கை கொண்ட திருவரங்க செல்வனாராச்சு. செங்கோலுடைய திருவரங்க செல்வனார் பேரு. பொங்கோதும் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆகின்ற எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்க செல்வனார். அந்த செங்கோல் ஏந்தின கையில குதிரை ஓட்டக்கூடிய குச்சியனா வச்சுட்டு இருந்தான் பெருமாள். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயா சம்பவாமி, தர்மத்தை ரட்சிப்பதற்காக யுகங்கள் தோறும் அவதாரம் பண்ணுகிறேன் சொன்னவன் ஒத்தந்தான் சொன்னான். வேற யாராலும் சொல்ல முடியாது, சொன்னாலும் செய்ய முடியாது. அப்படி சொல்லக்கூடிய தகுதி அதிகாரம் சர்வேஸ்வரன் ஒத்தனித்தான் உண்டு. நம்முடைய தர்மத்துக்கு விரோதிகளை பெருமாள் பேதம் பண்ணி அவளுக்குள்ளே ஒரு பேதத்தை உண்டு பண்ணி அழிச்சிடுவார். நம்முடைய தர்மம் வைதிக தர்மம். வைதிக தர்மத்திற்கு விரோதிகள் யாரோ அவளுக்குள்ளே வேதத்தை உண்டு பண்ணி கையாலே அவளுக்கு அழிவை கொடுத்துருவான். அது அவனுடைய அனாயாசமான திருவிளையாடல்கள் ஒண்ணு. காரணம் தர்மக்கோலை கையில வச்சுருக்காரு, செங்கோல் வச்சிருக்கானே பெருமாள். செங்கோலுடைய திருவரங்க செல்வனார். பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு அந்த செங்கோலை ஏந்தின ரங்கநாதன் இங்க பார்த்த சாரதியாக, பாண்டவர்களுக்கு வேலைக்காரனாக, தேரோட்டும் தேரோட்டியாக இந்த குதிரை ஓட்டக்கூடிய குச்சியை கையில் வச்சிருந்தாராம். பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர் முன் நின்றானை. அந்த பெருமாளுடைய கம்பீரத்தை, வினயத்தோடு கூடின கம்பீரத்தை திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார். வாய்ச்சொல் அழகர் திருமங்கை ஆழ்வார். வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் என்ற பதங்களாலே அழைக்கப்படக்கூடிய தோழியை போன்றவர் திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வாரை போலே வாய்ச்சொல் அழகிலே சிறந்தவள் இந்த பாசுரத்தாலே அழைக்கப்படக்கூடிய தோழின்னு பார்த்தோம். பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர் முன் நின்றானை. பெருமாள் சயனம் பண்ணின்றிருந்தார். பாரத யுத்தம், குருட்சேத்திர யுத்தம் முடிவாயிடுத்து. துரியோதனன் போறான், கிருஷ்ணனிடத்திலே உதவி கேட்க போறான். துரியோதனன் வரான்னு தெரிஞ்சது. பெருமாள் தூங்குவது போல நடிச்சார், பாசாங்கு பண்ணினார். போன துரியோதனன் பார்த்தான், கோபத்தோட பார்த்தான், என்ன இவன் தூங்குறான். உடனே அந்த கண்ணனுடைய சிம்மாசனம் இருந்தது, அதை இழுத்து போட்டுட்டு கால் மேல கால் போட்டுட்டு தலைமாட்டில் அப்படி கம்பீரமா தான் ராஜாங்கிற ஒரு ஸ்தானத்தை அந்த அகம்பாவத்தோடு உட்கார்ந்தான். கொஞ்ச நாழியாச்சு. பணிவே வடிவானவன், வினயமே வடிவானவன், கண்ணனை தவிர கதி கிடையாது என்று நம்பக்கூடிய அதிவிசுவாசமுடையவன் அர்ஜுனன். அர்ஜுனன் கண்ணனை சேவிக்க போறான். கண்ணன் நன்னா தூங்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுது. கண்ணனுடைய திருவடி வாரத்தில் 2 கைகளையும் கட்டிண்டு பவ்யமா அப்படி மூக்கல ஒரு விரலை வச்சுட்டு பணிவா அப்படி நின்று இருக்கான். தூங்குவது போல நடித்த பாசாங்கு பண்ணின பெருமாள் மெதுவா கண்ணை திறந்து பார்த்தார். படுத்துட்டு இருக்கிறவா கண்ணை திறந்து பார்த்தா அவ பாதம் தானே தெரியும். திருவடிகளுக்கு பக்கத்திலே கைகட்டி வாய்வொத்தி பணிவோட நிற்கக்கூடிய அர்ஜுனனை பார்த்தான் கண்ணன். வா அர்ஜுனா, வா 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 வா, ரொம்ப நாளி ஆயிடுத்தா, வா 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 என்று உபச்சாரம் பண்ணான். தலைமாட்டிலே அகம்பாவத்தோடு சர்வேஸ்வரன் சிம்மாசனத்தை ஆக்கிரமிச்சு கால் மேல கால் போட்டு இருக்கக்கூடிய யுவராஜன் துரியோதனன் ஒரு கணக்கிறான், அப்படின்னு உரும்புறான். என்ன இது அநியாயமா இருக்கு வார்த்தை பேசினான் துரியோதனன். கண்ணா, என்ன இது அநியாயமா இருக்கு, உன்னிடத்துல நேர்மை இல்லையே, முதலில் வந்தவன் நான் இருக்க இப்ப வந்து அர்ஜுனனை பார்த்து சௌக்கியமானு கேட்கிறியே, என்ன நியாயம் என்று கர்ஜித்தான்.
பெருமாள் மெதுவா எழுந்திருந்தார். அடாடா, மகாராஜா வந்திருக்கேனா? மகாராஜான்னு சொல்லிட்டானோ இல்லையோ. அடாடா, மகாராஜாவா வந்திருக்கா? தெரியாது தெரியாது. ஓ, நீங்க முன்னாடியே வந்துட்டேடா? தெரியாது, நீ சொல்லித்தான் தெரியும். நான் நன்னா தூங்கிட்டு இருந்தேன். ஏதோ அங்க போனேன் இங்க போனேன், களைப்பு, நன்னா தூங்கிட்டு இருந்தேன். ஏதோ ஓசை கேட்கிறதே அப்படின்னு முழிச்சு பார்த்தேன். என்னுடைய காலடியில அர்ஜுனன் நின்று இருந்தான். படுத்துட்டு இருக்கிறவா முழிச்சு பார்த்தா கால் தானே தெரியும். அவ படுத்துட்டு இருக்கிறவா காலை தானே பார்க்க முடியும். என்னுடைய பாதத்தருகே அர்ஜுனன், பாப்பா அர்ஜுனான்னு அவனை கூப்பிட்டேன். மகாராஜா வந்ததை பார்க்கல. சரி, தப்பா நினைக்காதீங்க மகாராஜா, வந்த விஷயத்தை சொல்லுங்க. உம்மிடத்திலே முதல்ல கேட்கிறேன், சொல்லுங்க. உம்மிடத்திலே நான் பேசுறேன், சொல்லுங்க. நீ என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன். அர்ஜுனன் கையை கோவில் பக்கத்துல நின்று இருந்தான். திருவடி பக்கத்தில் நிற்கிறான். துரியோதனன் உட்கார்ந்தபடியே, கண்ணா, பாண்டவர்களுக்கும் எங்களுக்கும் யுத்தம் ஆரம்பமாக போறது, யுத்தம் முடிவாயிடுத்து. உனக்கு தெரியுமோ இல்லையோ? நன்னா தெரியும். இவர் தானே யுத்தத்தை ஏற்படுத்தினவர். தெரியுமான்னு கேட்கிறான். சகல விவரங்களுக்கும் நாயகனாச்சே, சர்வேஸ்வரனாச்சே, சர்வசுவாமியாச்சே, இவனுக்கு தெரியாத விஷயமா? அப்படியா? யுத்தம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேங்கிறது தெரியும். யுத்தம் வரப்போறதுன்னு தெரியும், எப்போது தெரியாது. சொல்லுங்க மகாராஜா, சொல்லுங்க. மகாராஜா துரியோதனன் பேசினார். கண்ணா, இந்த யுத்தத்திலே நாங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கோம். சரி மகாராஜா, நானே சொல்லுகிறேன். இந்த யுத்தத்திலே நான் ஒரு பக்கம் இருப்பேன். என்னுடைய சைன்யங்கள் ஒரு பக்கம் இருப்பா. லட்சக்கணக்கான வீரர்கள் ஒரு பக்கம் இருப்பா. இன்னொரு பக்கம் நான் இருப்பேன். ஆனால் ஒரு விஷயம், நான் ஆயுதம் தொடமாட்டேன். நான் ஆயுதத்தை தொடமாட்டேன். ஆயுதம் தொடாமல் நிராயுதபாணியா நான் ஒரு பக்கம் இருப்பேன். லட்சக்கணக்கான வீரர்களை கொண்ட நாராயண சேனை ஒரு பக்கம். உங்க 2 பேர்ல மகாராஜா உங்களிடத்திலே முதல்ல கேட்கிற, நீர் தான் முதல்ல வந்தவர். அதான் தர்மம். முதல்ல வந்தவாழ்கிட்ட தான் கேட்கணும். அதான் நியாயம். உங்களிடத்திலே நீர் சொன்னது நியாயம். சொல்லும். லட்சக்கணக்கான வீரர்களை கொண்ட நாராயண சேனை ஒரு பக்கத்திலே இருப்போம். நான் ஒரு பக்கத்திலே இருப்பேன். ஆனா ஆயுதம் தரமாட்டேன். நான் வேணுமா, என் சேனை வேணுமா? துரியோதனன் சொன்னான், ஏ கிருஷ்ணா, உன்னுடைய சேனையை எங்களுக்கு அனுகூலமாக எங்கள் பட்சத்திலே இருந்து போரிடும்படி அனுப்பி வை அப்படின்னு சொல்லிட்டான். நீ வராதேன்னு அர்த்தம். அர்ஜுனன் சேவிச்சான். அர்ஜுனா, உனக்கு என்னப்பா வேணும்? அர்ஜுனன் சொன்னான், பிரபு, தேவரீருடைய திருவடி இருக்கும்போது எங்களுக்கு என்ன தேவை? தேவருடைய பொற்பாத கமலங்கள் அடியோங்களுக்கு துணையா இருக்கும்போது எங்களுக்கு எதுவுமே தேவையில்லையே. இந்த திருவடி இருக்கே, பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொலிந்த சேவடியின் சென்னியின் மேல் பொறித்தாய் அப்படிங்கிறார் பெரியாழ்வார். இந்த திருவடிகள் இருக்கே, உன்னுடைய கருணை இருக்கு, உன்னுடைய கிருபை இருக்கு, உன்னுடைய விசுவாசமான பேரருள் இருக்கு, எங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அப்படித்தான பெருமாள் சொன்னார். ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்பதாலே பாண்டவருக்கு சாரதியாக பற்றலர் வீய அந்த எதிரிகள், பாண்டவர்களுக்கு எதிரிகளை தன்னுடைய எதிரிகளாக பாவித்து அவர்கள் அழிய வேண்டும் என்பதற்காக பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர் முன் நின்றானை. அந்த ஒரு வார்த்தை தான். தன்னை கதி என்று பற்றினவர்களான பாண்டவர்களுக்கு தேசத்தை மீட்டுக் கொடுத்தான் எம்பெருமான். இழந்த தேசத்தை மீட்டுக் கொடுத்தான். ஆனால் ராமாவதாரத்திலேயோ தன்னுடைய தேசம், தனக்கு தர்ம ரீதியாக கிடைக்க வேண்டிய தேசத்தை இழந்தான். ராமாவதாரத்திலே சிற்றவை பணியால் முடிதுறந்தானை. ராமா, உனக்கு நாளை பட்டாபிஷேகம்னு தசரத மகாராஜர் சொன்னார்.
சிற்றவையான சிறிய தாயாராகி கைகேசியின் செயலாலே அந்த பட்டாபிஷேகம் நின்று போயிடுத்தே. தன்னுடைய ராஜ்யாபிஷேகம் நின்று போனாலும் தன்னை கதி என்று பற்றினவர்களான பாண்டவர்களுக்கு உரிய பூமியை மீட்டுக் கொடுத்து அவர்களுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணி வைப்பேன், இது என் சங்கல்பம்னு பெருமாள் சொன்னாரே. பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தந்தன் தேர் முன் நின்றானை, சிற்றவை பணியால் முடிதுறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று திருமங்கையாழ்வார் தன்னையே கதி என்று பற்றினவர்களான பக்தாத்மாக்களுக்கு தன்னையே கொடுத்து ரட்சிக்கக்கூடிய பரமதயாள குணம் படைத்தவன் சர்வேஸ்வரனான எம்பெருமான் என்ற விஷயத்தை இந்த பாசுரத்திலே காட்டிக் கொடுத்து, எல்லே இளங்கிளியே என்ற அழைக்கப்படக்கூடிய தோழியானவனுடைய அதிவிசுவாச புத்தியையும் காட்டிக் கொடுத்து, வல்லானை கொன்னானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாட எழுந்து வா என்று அழைக்கிறார்கள் ஆண்டாள் கோஷ்டியினர். நாமும் பார்த்தசாரதி எம்பெருமான் திருவடிகளை பிரார்த்தித்து வேதத்தின் சுவை பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோதிலின் கனியை நந்தனார் அழைற்றை குவலயத்தோர் தொழுதேத்தும் ஆதியை அமுதை என்னையாளுடைய அப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாட மாமையிலே திருவல்லிக்கேணி கண்டேனே என்ற திருமங்கையாழ்வார் பாசுரத்தை சொல்லி பெருமானை சேவித்து, அந்த ஜெகதாச்சாரியரான எம்பெருமானாரையும் சேவித்து, எம்பெருமானாருடைய அபராவதார சுவாமி மணவாள மாமுனிகளையும் சேவித்து நற்பயன் பெறுவோம் என்று சொல்லி பூர்த்தி பண்ணுகிறோம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஜெய் ஸ்ரீ